ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவலான மாங்க வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மாங்க உங்க எல்லாருக்குமே அது பிடிக்கும். பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக்கா பண்றீங்க. அப்புறம் மாங்க பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சொல்றதுக்கு மறந்துட்டேன். அந்த ஹைப்பை கொஞ்சம் அப்படியே தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வேலை பேசிக்கிட்டு இருக்காம நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போலாம். ப்ளூ ஸ்டார்னு ஒரு வேர்ல்டு, அது எர்த்துக்கு ஈக்குவலான ஒரு வேர்ல்டுனே சொல்லலாம். அந்த வேர்ல்டுக்குள்ள இருந்து 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு கேம் வந்துச்சு. அந்த கேமோட பேர் வந்து டான். அந்த கேம் கூடவே வந்து இன்னும் ஒரு சில பிரச்சனைகளுமே வந்துச்சு. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ், மான்ஸ்டர் பாஸ், ஈவில் காடு சொல்லிட்டு பலவிதமான மாஸ்டர்ஸ் உலகத்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்துச்சு. உலகத்துக்கு அச்சுறுத்தலாவே இருந்துச்சு. அதுங்கிட்டலாம் வந்து சர்வை பண்றதுக்கான ஒரே வழி, உங்களுக்கான ப்ரொஃபஷனை வந்து நீங்க அவக்கன் பண்ணி அதுல முடிஞ்ச அளவுக்கு நீங்க பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பவர்ஃபுல்லா வந்து மாறணும். ப்ரொஃபஷன்ன்றது உங்களுக்கு கிடைக்கிற பவர்ஸ் தான் ப்ரொஃபஷன் சொல்றாங்க. இப்ப அந்த அவாக்கனிங் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சன் சியோலின்ற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஃபோர்ஜ் மாஸ்டர் பவர் வந்து அவாக்கன் பண்ணியிருக்கா. ஃபோர்ஜ் மாஸ்டர் பவரா, இதை வச்சு என்னடா பண்றது, இதை வச்சு பொருட்கள் தான் செய்ய முடியும், இது சுத்தமான வேஸ்டான பவர் அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு குரூப் வந்து பயங்கரமா அந்த பொண்ணை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அடுத்தது அந்த குரூப்ல இருந்து ஒருத்தன் தான் வரான். அவனோட பேர் பாத்தீங்கன்னா வாங்கு, வாடா வந்து அவாக்கன் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனை பார்த்தீங்கன்னா போயிட்டு அவக்கன் பண்றான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பலாடின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷன் வந்து கிடைக்குது. அது ரொம்ப ரேராமா. எனக்கு அப்பவே தெரியும். வாங்குறத இப்பதான் வந்து பயங்கரமான ரேர் பவர் அவக்கன் பண்ணுவார்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கிறுக்கு போயிலும் சீப் எடுத்தாங்க சீவிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப டீச்சர் காண்டாயிராரு, டேய் பவர் அவகன் பண்ணியா, ஊடிட்டு கிளம்புடா அப்படின்னு சொன்னேன். ஓகே டீச்சர் அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். அடுத்த ஆள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வந்து கூப்பிடுறாங்க. அவனோட பேர் பார்த்தீங்கன்னா சோயி. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு நல்லா கெத்த ஹேண்ட்ஸமா தான் வந்து இருப்பான். அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் ஒரு சிலர் ஹீரோ வந்து பார்ப்பாங்க, நல்லா தான் இருக்கான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே அவக்கன் பண்றான். அவக்கன் ஆகுது. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான பவர் தான் வந்து கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருடன், அதாவது திருடுற பவர், தீஃப். எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கா வராங்க, என்னடா அவனுக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கேன்னு. ஏன்னா அந்த பவர்ல வந்து யூஸ் பண்ணி ஹீரோவால பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஹீரோவால அதை திருட முடியும், இன்விசிபிளாவும் வந்து மாற முடியும். ஹீரோ கிடைச்சிருக்கிறது ஒரு வேஸ்ட் ஸ்கில்ன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன அந்த ஸ்கில் வச்சு எல்லாரும் வெப்பன்ஸ் திருடோட போறேன்னு. இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, டேய் நீ வந்து 2 சோர்டு யூஸ் பண்ணி சண்டை போடணும்னு தான் நினைச்ச, நீ ஒரு வாரியரா மாறணும் தான் நினைச்ச, என்னடா கடைசியில் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு ரேரான ப்ரொஃபஷனா இருந்தாலுமே இதை வச்சு சண்டைலாம் வந்து போட முடியாது. இவன் பிகினர் லெவல் முடிக்கிறதுக்கே எப்படியா இருந்தாலும் பல நாள் ஆயிரும், அல்ல ஒரு வருஷம் கூட ஆயிரும்ன்ற மாதிரி அவனை கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ அவன் சொல்றதெல்லாம் எதுவுமே வந்து கண்டுக்காம அதை தான் வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். அப்போ ஹீரோக்கு பாத்தீங்கன்னா டெத்தைன்னு ஒரு பவர் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஹீரோவால பார்த்தீங்கன்னா 100% ஒருத்தனுக்கு டேமேஜ் கொடுக்க முடியும் ஒரே அட்டாக்ல. கூல் டவுன் டைம் பார்த்தீங்கன்னா 25 செகண்ட் சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கோல்டன் ஹேண்ட் சொல்லிட்டு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோவால எந்த பொருள் வேணாலும் திருட முடியும். அதுவும் ஒரு பொருள் மேல 2 வாட்டி இந்த பவர் வந்து யூஸ் பண்ண முடியும். அதோட கூல் டவுன் டைம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். ரேஞ்ச் வந்து 2 மீட்டர்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த கோல்டன் ஹேண்ட் யூஸ் பண்ணி அடுத்தவங்களுடைய பவருமே ஹீரோவால வந்து திருட முடியும். அதுதான் அதுல வேற லெவலான விஷயம். ஹீரோக்கும் இதுதான் அது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, ஹீரோவுக்கு ஒரு பேசிவ் ஸ்கில் வந்து கிடைக்குது. அந்த ஸ்கில்லோட பேர் பார்த்தீங்கன்னா வெப்பன் மாஸ்டர். ஹீரோவால எந்த வெப்பனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண முடியும். ஹீரோக்கு இது இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பவர். அது மட்டும் இல்ல, ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோ 2 சோட யூஸ் பண்ணி சண்டை போடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹீரோ கிட்ட இப்ப வெப்பன் மாஸ்டர் ஸ்கில் வேற எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப வேற யாருக்காவது திருடுற பவர் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு திருடுற பவர் மட்டும் தான் கிடைக்கும். ஹீரோக்கு தான் நிறைய எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோட டீச்சர் வந்து, நீ அவனுக்கு சொன்னதெல்லாம் வந்து காதுல வாங்கிக்காதப்பா, நீ போயிட்டு நல்லா அந்த பவர் எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கோ, உன்னால கண்டிப்பா இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஹீரோ சொல்லுவான், டீச்சர் நீங்க எங்க நினைச்சலாம் கவலைப்படாதீங்க, இது ஒரு ரேர் ஸ்கில், இதை வச்சு கண்டிப்பா நான் பவர்ஃபுல்லா மாறுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாரும் பிகினர் ட்ரையல்ல பாருங்கடா நான் எப்படி பாஸ் ஆகி காட்டுறேன்னு சொல்லுவானா. அப்ப அங்க இருக்கிறவங்கள, டேய் உன்னெல்லாம் எவன்டா கண்டுக்கு போறா, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சாதாரணமான திருடுற பவர் தான், இதெல்லாம் வச்சுக்கு நீ வந்து பெரிய அளவு முடியாது அப்புறம் சொல்லிடுறானுங்க. ஹீரோவா அந்த வாங்க போய் கூட கம்பேர் பண்ணி பேசுறானுங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், என்னடா இவனை போய் நம்ம வாங்க பிரதருக்குள்ள கம்பேர் பண்ணி பேசுறேன். ஆனா ஹீரோ அவன் யாரையும் கண்டுக்க மாட்டான், நான் காட்டுறேன்டா யாருன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட நிக் நேம் வந்து செட் பண்ணுவான். அவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டியர் மிஸ்டர் டெத் ஸ்டார்னு போட்டு வச்சிருப்பான். அப்புறம் ப்ரொஃபைலு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல வந்து ஒரு மாஸ்க் போட்ட மாதிரியான போட்டோ வைக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அவனோட ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ காட்டல. அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹீரோ செட் பண்ணிடுறான். உங்க வெப்பனை சூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு காட்டுது. அப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சோடை வந்து சூஸ் பண்றான். ஏன்னா ஹீரோக்கு வந்து சோடை யூஸ் பண்ணி சண்டை போனதான் அந்த ஆசை. அதனாலே ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து சோடை தான் சூஸ் பண்ணுவான். ஹீரோ ஒரு திருடன் தான், ஆனா ஹீரோ பாக்குறதுக்கு ஒரு வாரியர் மாதிரியான அவதார் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். உடனே ஹீரோ இந்த பிகினர் லெவல் ட்ரையலுக்குள்ள வந்து என்டர் ஆயிடுறான்.
அதுல பாஸ் ஆகுற ரேட் பாத்தீங்கன்னா 0% போட்டிருக்குது. இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துருவான். கேம்குள்ள வந்து பார்த்தா ஹீரோவோட அந்த ட்ரெஸ் ஷாட் எல்லாம் பார்க்கும்போது நல்லா சூப்பரா வந்திருக்கும். நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. அப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேவ் மான்ஸ்டர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டுது. ஹீரோவும் அந்த மாஸ்டர்ஸ்க்குல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்வாட் எடுத்து எல்லாத்தையும் எட்டி வீசலாம் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல எக்கச்சக்கமான அந்த காப்ளின் மாஸ்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா வருது. ஏய் இந்த மனுஷன் சூப்பரா இருப்போம்டா, இவனை போய் சாப்பிட்டு இவன் ரத்தத்தெல்லாம் குடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வருதுங்க எல்லாம். வாங்கடா வாங்கடா சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போங்கடா, நான் என்னோட பவர் யூஸ் பண்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பவர் அந்த இடத்துல யூஸ் பண்றான். அதாவது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவனுடைய காட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்றான். அவன்கிட்ட இருந்து ஸ்கில் எதனா திருடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்படி ஹீரோ யூஸ் பண்ணும்போது ஹீரோ கிடைச்சது என்ன தெரியுமா, அவன் கையில ஒரு கட்டையை வச்சிருந்திருப்பான். அதுதான் பாத்தீங்கன்னா ஹீரோ கிடைக்குது. ஹீரோ செம கடுப்பாயிடுறான். ஹீரோ ஸ்கில்ல வந்து எடுக்கலாம்னு நினைச்சான். ஆனா அதுக்கு போல அது கையில இருந்த வெப்பனை பாத்தீங்கன்னா அதை எடுத்து கொடுத்துச்சு. அங்க வந்து ஒரு பெரிய காபி மாஸ்டர் அட்டாக் பண்ண வருமா. அந்த டைம்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அந்த டெத் ஐ ஸ்கில் வந்து யூஸ் பண்றான். அந்த டெத் ஐ ஸ்கில் எப்படி ஒர்க் ஆகுனா, அந்த மாஸ்டரோட வீக்னஸ் அது வந்து காட்டி கொடுக்கும். இந்த காப்ளினோட நடு தலையில அடிச்சா இது செத்துரும் சொல்லிட்டு வந்து ஹீரோ காட்டுது. ஹீரோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஸ்வாட் கூட யூஸ் பண்ண மாட்டான். அந்த காப்ளின் கையில இருந்துச்சுல அந்த வெப்பனை தான் யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி அந்த நடு மண்டையிலே ஒன்று வைக்கிறான். உண்மையாவே அது ஒரே அடியில அந்த இடத்துல வந்து செத்து போயிருச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருக்கிற காட் ஐ ஸ்கில்லோட பவர் வேற லெவல்ல இருக்கு. ஹீரோ திரும்ப அவனோட காட் அண்ட் பவர் வந்து யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றான். ஏன்னா ஹீரோ சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும். ஹீரோ யூஸ் பண்ணும்போது அவனுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஸ்கில் இல்லாத மாஸ்டர் கிட்ட இருந்து வந்து அந்த கையில இருந்த வெப்பன் வந்து கிடைக்குது. ஹீரோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கில்ல சூப்பரா இருக்கடா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த கிறுக்கு பயலுங்களா அந்த திருட ஸ்கில் வேஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஹீரோ அதை வச்சுதான் அந்த இடத்துல மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப செகண்ட் வேவ் வந்து காப்ளின்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு காட்டுது. அப்ப எக்கச்சக்கமான மாஸ்டர் பாத்தீங்கன்னா வருது. ஹீரோவா ஜாலியா வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க அப்படி சொல்லிட்டு அதுல சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த வாட்டி நான் ரொம்ப சீரியஸா சண்டை போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றேன்னு ஹீரோ இறங்கி பூந்து அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனோட காட் ஹேண்ட் ஸ்கில்லு அந்த டெத் ஐ ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். மொத்தமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ கொஞ்ச நேரத்தை காலி பண்ணிடுவான். எல்லாத்துக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டிய போட்டுறான். அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அந்த ஸ்டாட் வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். ஹீரோட ஸ்ட்ரென்த் 36, பிசிக் 28 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மொத்த பவருமே அதுல வந்து போட்டிருக்கு. ஹீரோ வந்து அங்க அட்டாக் பண்ணி பண்ணி அதுங்களை கொல்ல ஹீரோவோட பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஹீரோ வந்து அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து கொல்லணும். அவன் பாஸ் மான்ஸ்டர் கொல்லவே முடியாதுன்ற மாதிரி போட்டுருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துருது. நீலாம் எனக்கு ஒரு பூச்சி மாறா காலிலே ஒரு நல்லா சிங்கிரோடான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆமா இது எக்கிறது பேசுதுன்னு ஹீரோ யோசிக்கிறான். பின்னால திரும்பி போற சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பாஸ் மாஸ்டர் பாத்தீங்கன்னா 10வது லெவல்ல இருக்கு. அதோட ஸ்கில் பாத்தீங்கன்னா 10 ஸ்டெப் 1 ஃபெடல் ஸ்ட்ரைக்ன்றது அதோட ஸ்கில்லு. ஆமா எனக்காக நீ காத்திருதுன்ற மாதிரி ஹீரோட்டு கேக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு கதறிடுவான். என்னடா இது இப்படி இருக்குது இந்த மான்ஸ்டர் அப்படின்னு. உடனே ஹீரோ அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பின் வாங்குறான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க அது சொன்ன மாதிரியே ஹீரோ காலியா நசிக்கொன்றோம். அவ்வளவு பெருசு இருக்குது. அப்ப அந்த மாஸ்டர் ஹீரோட்டு கேக்குது, ஊட்டு இருக்கிறது திருடுற பவரு, ஆனா நீ என்னடா ஸ்வாட்லாம் வச்சிருக்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன பார்த்து நீ வெறும் திருடன் நான் சொல்லிட்டேன், இப்ப பாரு என்னோட பவர்ன்னு சொல்லிட்டு அவரோட கார்டன்ஸை யூஸ் பண்ணிடுறான். ஹீரோ வந்து என்ன நினைச்சு கார்டன்ஸ் யூஸ் பண்ணிருப்பானா நம்மளுக்கு அதோட ஸ்கில் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனா ஹீரோக்கு நடந்ததே வேற. அதோட ஸ்கில்லுக்கு பதிலா அது கையில ஒரு ரிங்கு போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கிடைக்குது. அதுக்கு பயங்கர சாக்கா போயிருது. டேய் திருட்டு போயில என் ரிங் ஏடா திருடுன அப்படி சொல்லிட்டு அது செம கடுப்பாயே ஒழுங்கா அது திரும்பி குடுறான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்குமா. ஹீரோ யோசிக்கிறான் நம்ம அதை பயங்கரமா கோவப்படுத்திட்டோமோ, ஐயோ கார்டன்ஸ் யூஸ் பண்றதுக்கு வேற இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு, நான் மட்டும் அதை கரெக்டா யூஸ் பண்ணல என் கதை இது முடிச்சிரும். சரி ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து கடுப்பேத்தி இது கிட்ட வர வைப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஒரு பிளான் போடுறான். இந்த ரிங்க் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க, நீங்களும் பார்க்க அழகா இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் அதான் அந்த ரிங்குக்கும் உங்களுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாப்பா ஆமாப்பா எங்க ஃபேமிலி அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லுது அந்த மாஸ்டர். ஆனா ஒரு விஷயம், இந்த ரிங்க நான் என் பவர் யூஸ் பண்ணி தீட்டு இருக்கேன், அதனால உங்களை திருப்பி தரமாட்டேன்றவரை சொல்றான். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஹீரோ நினைச்ச மாதிரியே அது பாத்தீங்கன்னா பயங்கர காண்டாயிருச்சு. உன்னைக்கு நான் கொல்லா உட மட்டும் திருட்டு பயிலன்னு சொல்லிட்டு அதோட பவர் எல்லாம் 30 மடங்கு பாத்தீங்கன்னா வேற பூஸ்ட் பண்ணிருது. ஹீரோக்கு ஒரு பெரும் பிரச்சனை வந்துருச்சு. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், பாஸ் ஆகிறது 0% போட்டுருந்துச்சு, அதுக்கு இதான் காரணம் போலனே. இருந்தாலும் இருக்க அந்த ஒரு சான்ஸ் எப்படியாவது பயன்படுத்திடணும். இந்த கார்டன் யூஸ் பண்ணி அதோட ஸ்கில்ல மட்டும் திருட்டுறா போதும், அது ஸ்கில் யூஸ் பண்ணி அதே அடிச்சு போடுதல் இல்லைன்னு முடிவு பண்றான். அந்த மாஸ்டர் அந்த டென் ஸ்டெப்ன்ற ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ கிட்ட வர வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணி கரெக்டா அந்த கார்டன் பவர் வந்து யூஸ் பண்ணிடுறான். அப்ப அந்த மாஸ்டரும் டே திருட்டு போயில நீ நரகத்துக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது. அது பண்ண அந்த அட்டாக்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஸ்வாட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல தடுத்துறான். அப்ப அந்த மாஸ்டருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி, எப்பறம் அவன் தடுத்தான்னு. ஹீரோ என்ன
பயங்கரமா ஆச்சரியமா இருக்கா அப்படின்ற மாதிரி அதை வாசிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அதோட ஸ்கில்ல ஹீரோ வந்து ஆட்டிய விட்டான், அதை திருட்டான். அதுக்கு ஷாக்கா இருக்கு, இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. ஹீரோ அதோட ஸ்கில்ல வந்து திருட்டான். இப்போ அந்த 10 ஸ்டெப் 1 ஃபேட்டல் ஸ்ட்ரைக்ன்ற ஸ்கில் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு சொந்தமாயிருச்சு. என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு என்னோட பவர் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியல. அது வேலை செய்ய மாட்டேங்குதுன்ற மாரி யோசிச்சுட்டு இருக்குமா, அப்போ ஹீரோ அதோட ஸ்கில் அதுக்கே யூஸ் பண்ணி காட்டுறான். அது மட்டும் இல்ல, ஹீரோவோட டெத் ஐ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அத எங்க அடிச்சா கொல்ல முடியும்ன்றத வந்து கண்டுபிடிச்சிடுறான். அந்த மான்ஸ்டர் இப்பதான் அந்த விஷயத்தையே நோட் பண்ணுது. இவன் என்னோட ஸ்கில்ல யூஸ் பண்றானே. ஆனா ஹீரோ அதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் கிட்டே வந்து போயிட்டான். இப்போ ஹீரோ கரெக்ட்டா அந்த இடத்துல அடிச்சான்னு வச்சுங்களேன், அது பார்த்தீங்கன்னா காலி. அதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கரெக்ட்டா வந்து செஞ்சுருவான். அந்த இடத்துல அந்த மாஸ்டர் வந்து கோட்டையை வந்து தள்ளிடுறான். சாகறதுக்கு முன்னால இது கடைசி என்ன கேக்குதுன்னா, யாரா நீ? எப்புட்றா நீ இந்த விஷயம்லாம் பண்ண? இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செத்து போயிடுது. நீங்க அந்த அல்டிமேட் பாஸ கொன்னுட்டீங்கன்ற மாதிரி வருது. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இது இந்த அல்டிமேட் பாஸ்ன்ற பட்டத்துக்கு பொருத்தமானது தான். பயங்கர டஃப்பா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி சண்டை விட்ட அந்த காப்லின்ஸ் எல்லாமே சுத்த வேஸ்ட்டு. அது மட்டும் இல்ல, நான் என்னோட ஸ்கில்ல கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணும்போது நான் நினைச்சதோட டேமேஜ் பயங்கரமா வந்து போகுது. ஹீரோ அந்த பிகினர் லெவல வந்து பாஸ் பண்ணதால ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரிவார்ட் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்பிடன் ட்ரெஷர் பாக்ஸ் தான். ஹீரோ அந்த பிகினர் லெவல முடிச்சுட்டா அவனுக்கு அந்த ட்ரெஷர் பாக்ஸ் கிஃப்டா கிடைச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாருமே யாரோ அந்த டெத் ஸ்டாரு பயங்கரமா நல்லா இருக்கான், இவ்வளவு சீக்கிரமா அதை முடிச்சுட்டான், யாரும் தெரியலையாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோ பத்தி தான். அப்ப அத சர்ச் ஆஃப் த எண்டுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒத்தக்கன் வச்ச ஒரு மான்ஸ்டரு, டேய் அந்த டெத்தர் எவன்னு கண்டுபிடிங்கடா, அவனோட சோல் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, அதை நம்ம வந்து பலி கொடுத்தனா நம்மளோட ஆளை சீக்கிரமா வந்து ரெசரெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஆளெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்குது. ப்ளூ ஸ்டார் ஃபெடரேஷன் ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டெஸ்டார்ன்றவன் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான பிகினரா இருக்கான். கண்டிப்பா அவனை அந்த சர்ச் ஆஃப் த எண்டு டார்கெட் பண்ணிருப்பாங்க. அதனால அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு யாரோ அவனை பத்தி யோசிக்கிற மாதிரியே தோணுது. அப்ப ஹீரோ, எதுக்கு நான் தேவையில்லாதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என் கண்ணு முன்னாடி ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கு, உடனே இதை ஓப்பன் பண்ணி பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி வந்து பாக்குறான். இந்த கேம் வேர்ல்டுக்குள்ள என்ன மாதிரியான ட்ரெஷர் பாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஹீரோ வந்து சொல்றான். ஃபர்ஸ்ட் ட்ரெஷர் பாக்ஸ் வந்து சாதாரண உடன் ட்ரெஷர் பாக்ஸ், அடுத்தது கோல்டன் ட்ரெஷர் பாக்ஸ், அடுத்தது டைமண்ட் ட்ரெஷர் பாக்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறதுல ரேரஸ்டான ட்ரெஷர் பாக்ஸ்னா அது ஃபார்பிடன் ட்ரெஷர் பாக்ஸ் தான். ஹீரோ ட்ரெஷர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாலே அந்த ட்ரெஷர் பாக்ஸ்ல ஹீரோக்கு ஒரு ஸ்வாட் தான் வந்து கிடைச்சிருக்கு. அது ஒரு வேற லெவலான ஸ்வாடு. அந்த ஸ்வாடோட பவர் பாத்தீங்கன்னா, ஹீரோ இப்போ ஒருத்தன் அட்டாக் பண்றான்னா இந்த அட்டாக் பண்ண 30 மீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா யாரு இருந்தாலும் உங்களுக்கு 400% பிசிக்கல் டேமேஜும் 300% லைட்னிங் டேமேஜும் வந்து போகும். அது மட்டும் இல்ல, அந்த ஸ்வாட அப்கிரேட் பண்ணா ஹீரோ அந்த ஸ்வாட யூஸ் பண்ணி ஒரு 10,000 மாஸ்டர் கொரோனா போதும். இன்னும் அடிஷனலா ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ஸ்வாட்ல இருக்கு. ஹீரோட வீடு பாத்தீங்கன்னா 6வது அபார்ட்மெண்ட், ரூம் நம்பர் பாத்தீங்கன்னா 606. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறான். யாராவது என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கிறது, ஓ ஒருவேளை நம்ம அக்காவா இருக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஐடியில இருக்கிற பேர் அவங்க அக்கா வந்து பாத்துக்கூடாது சொல்லிட்டு ஹீரோ டக்குனு ப்ரொஃபைல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வர வர வந்து கதவு திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறதுக்கு வந்து போறான். கதவு திறந்து, ஆமா யாரா நீ, என்னத்துக்கு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். நாங்க எங்களோட லாட வந்து ரொம்ப நம்புறோம், அவர் தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போறாரு, இந்த உலகத்தோட எல்லாமே அவர் தான், உங்களுடைய இந்த ப்ரொஃபஷன் அவருக்கு கூட அவர்தான் காரணம், நீங்க என் கூட வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஹீரோக்கு நல்லா புரிஞ்சுது, இவன் ஒரு கிறுக்கு பையன், இவன் ஒரு கல்ட் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனு, இல்ல வேணுங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாதிரி ஹீரோ சொல்லுவானா. அதே டைம்ல ஹீரோ போலீஸுக்கு போனுமே வந்து பண்ணிடுறான். ஹீரோ கதவு சத்தலன்னு போகும்போது அவன் அப்படியே கதவை புடிச்சுக்கிட்டு, டே நீ போலீஸுக்கு போன் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிருவும். ஹீரோ போல கதவை வந்து சாத்த முடியாது, இவன் பயங்கர பவர்ஃபுல்லா நான் ஹீரோக்கு புரிஞ்சிருது. எவ்வளவு தைரியம் தான் போலீஸுக்கு போன் பண்ணிருப்பா, உன்னை இங்கே அப்படிலாம் விட்டு போக முடியாது, கண்டிப்பா கொண்டுதடா போவேன். ஸ்வாட் எடுத்து ஹீரோ அட்டாக் பண்றது அந்த இடத்துல ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்குள்ள என்ன பண்றது தெரியல. ஹீரோ உடனே அவனோட காட் அண்ட் பவர் யூஸ் பண்ணி அவனோட வெப்பன் இல்ல அவன் இருக்கிற ஸ்கில்ல ஒன்னையாச்சும் திருடணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்ப ஹீரோக்கு ஒரு வார்னிங் காட்டுது, உங்களால மனுஷங்க மேல காட் அண்ட் பவர் யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஹீரோ செம கடுப்பு போயிடறான். இப்ப என்னடா பண்றது, இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டேனே. ஹீரோட அக்கா வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு எந்த அப்புறமே ஹீரோ பத்தினா வச்சிருக்க மாட்டான். அந்த இடத்துல ஒரு குட்டி கத்தி மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஹீரோ அதை யூஸ் பண்ண முடிவு பண்றான். ஏன்னா ஹீரோ கிட்ட வெப்பன் மாஸ்டர் பவர் இருக்குது. அதனால எந்த ஒரு வெப்பனையும் ஹீரோவால பயங்கரமா யூஸ் பண்ண முடியும். அது கூட சேர்த்து ஹீரோ டெத்தையும் பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் பண்றான். எங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோக்கு வந்து காட்டுது. அவனோட வீக்னஸ் ஹீரோ கண்டுபிடிச்சு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக்குமே வந்து பண்றான். அந்த 10 ஸ்டெப் பவரையும் யூஸ் பண்ணி தான் வந்து அட்டாக் பண்ணுவான். இருந்தாலும் அவனுக்கு பெருசா ஒண்ணும் ஆகல. அவன் என்ன சொல்றான்னா, நீ எங்க கூட சேர மாட்டேன்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லடா, நீ போலீஸுக்கு போன் பண்ண பத்தியா, கண்டிப்பா உன்னை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்றதுக்கு வரான். இப்ப கண்டிப்பா
ஹீரோவெல்லாம் வந்து தடுக்க முடியாது. ஹீரோ என்ன பண்றது தெரியலையே அப்படி சொல்லிட்டு இருப்போம். அந்த டைம்ல அவன் தலையில ஒரு ஆரோ வந்து குத்துது. என்னன்னு பார்த்தா ஹீரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணான் இல்லையா? அவங்க காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. "என்னடா தம்பி நல்லாதான இருக்க நீ?" அப்படின்ற மாரி ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி. இப்ப நீ வந்து சேஃபா தான் இருக்கன்ற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஒரு கல்ட் மெம்பர் தான். இவன் வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு அங்க அந்த பொண்ணு வந்து கன்ஃபார்ம் பண்றா. சரி ஓகே இந்த இடத்த மொத்தமா வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 30 நிமிஷம் கழிச்சு காட்டுறாங்க. "டேய் தம்பி அந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க உன்ன வந்து கண்டிப்பா சும்மா விடமாட்டாங்க. அதனால நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே எனக்கு வந்து ஃபோன் பண்றா" அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கெளம்புறாரு. அந்த டைம்ல கரெக்ட்டா ஹீரோவோட அக்கா அங்க வந்து, "டேய் என்னடா ஆச்சு? எதுக்குடா அந்த லா என்ஃபோர்ஸ்மென்ட் ஆள்லாம் அங்க வந்து போறாங்க?" அப்படின்ற மாரி ஹீரோட்ட கேட்கறாங்க. "உன்ன யாருனா எதனா பண்ணிட்டாங்களா? யாருனா உன்ன அட்டாக் பண்ணாங்களா? சொல்றா" அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப ஹீரோ வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா அவங்க எப்பயுமே ஒரு நார்மலான என்கொயரிக்கு தான் வந்துட்டு போறாங்க" அப்படின்ற மாரி சொல்றான். "சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவோட அக்கா கேட்கறாங்க, "இன்னைக்கு உன்னோட ப்ரொஃபஷன் வந்து அவாக்கன் பண்ணல. ப்ரொஃபைல்ல உன்னோட பேர் என்ன வச்சிருக்க? சீக்கிரமா என்ன ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல ஆட் பண்றா" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த விஷயத்த தான் அவன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். "என்னடா என்ன ஆச்சு? ஏன் ஃபேஸ நீ இந்த மாரி வச்சிருக்க? ஒருவேளை எதுனா ரொம்ப மோசமான ப்ரொஃபஷன் வந்து கிடைச்சிருக்கா? ஒண்ணும் கவலைப்படாதடா. நான் வந்து ரொம்ப அதிகமா சேலரி வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. உன்ன நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்க போறேன்" அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன ப்ரொஃபஷன் அத பத்தி எதுவுமே வந்து சொல்லாம, தூங்க போறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து தப்பிச்சு போயிடுறான். இவன் என்ன வித்தியாசமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த விஷயத்த மறந்தே விட்டேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு முன்னால ஒரு கைவிடப்பட்ட குழந்தையா தான் இவன்கிட்ட வந்திருப்பான். அவங்க அக்காவோட அம்மா தான் வந்து எடுத்து வளர்த்திருப்பாங்க. அவன வந்து தத்தெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா நல்லா தான் வந்து இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன தத்தெடுத்துட்டு என்னோட ஃபேமிலி அதாவது என் அக்காவுடைய அப்பா, அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, "அழுவாதக்கா உனக்கு நான் இருக்கேன்." அப்ப ஹீரோ அந்த போலீஸ் சொன்னத நெனச்சு பார்க்குறான். "தம்பி நீ இப்போ ஒரு பிகினர் தான். நீ ரொம்ப வீக்கா இருக்க. எந்த பிரச்சனைனாலும் எனக்கு உடனே வந்து ஃபோன் பண்றா" அப்படி சொல்லியிருப்பார்ல. நெனச்சு பார்க்குறான். என் ப்ரொஃபஷனும், என் ப்ரொஃபைலோட பேரும் தெரிஞ்சா எங்க அக்கா கண்டிப்பா வந்து ஏதாவது ஆபத்துல மாட்டிக்குவா. அவகிட்ட இத நம்ம வந்து மறைச்சிரணும். கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்து பவர்ஃபுல்லா மாறியே ஆகணும் அப்படின்ற மாரி ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா மோட்டிவேட் ஆகுறான். ஹீரோ மிங்கின்ற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கான். ஹீரோவோட ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோ வந்து ஒரு திருடன். லெவல் 3 அவனோட ஹெல்த் 240 மேஜிக் 140 எல்லாமே வந்து காட்டுது. இப்போ நான் வெறும் லெவல் 3ல தான் இருக்கேன். நான் சீக்கிரமா வந்து லெவல இன்கிரீஸ் பண்ணணும்னா, நான் வந்து ஏதாவது கொஸ்ட் எடுத்தா தான் முடியும். ஏன்னா கொஸ்ட்ல தான் வந்து நெறைய ரிவார்ட்ஸும், நெறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஹீரோ அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் ஹீரோ வந்து கத்துக்கணும். அதுக்கு அவனுக்கு ஒரு மென்டார் தேவை. அதாவது டீச்சர் தேவை. ஃபர்ஸ்ட்டு இத பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மத்த எதுவா இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், "ஏய் அந்த டெத் ஸ்டார் யார் தெரியுமாடா? அவன் என்னோட உயிர் நண்பன்டா" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இன்னொருத்தன் கேட்குறான், "யார் அந்த பிகினிங் ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் முடிச்சது அவனானே?" "ஏய் ஆமான்டா. உனக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நானும் அவனும் ஒரே ஜட்டிய மாத்தி மாத்தி போட்டுக்கினா போறேன்" அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு அது கேட்குது. ஹீரோ யோசிக்கிறான், எனக்கே தெரியுது எனக்கு ஒரு நண்பு அதுவும் ஜட்டி மாத்தி போட்டுக்கிற அளவுக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மென்டார் அதாவது ஹீரோ ஸ்கில் கத்துக்கிறதுக்கு அந்த டீச்சர் தேடி வந்திருக்கான். அவன் அந்த இடத்துல சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு 2 பொண்ணுங்க கூட நல்லா ஜாலியா இருக்கிறான். அப்ப ஹீரோ கிட்ட ஒரு 3 ஸ்கில்ல காட்டி இதுல எது வேணுமோ சூஸ் பண்ணலாம்னு சொல்றான். அதுல வந்து அந்த மறைஞ்சு அட்டாக் பண்றது, பாய்சல் பண்ணி அட்டாக் பண்றது, பேக் ஸ்டாப் சொல்லிட்டு 3 இருக்கு. ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அந்த மறைஞ்சு அட்டாக் பண்றத எடுத்துக்கலாமோ? பாய்சன் நல்லா தான் இருக்கு. "ஏய் சீக்கிரமா சூஸ் போடுறா" அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோ மறைஞ்சு அட்டாக் பண்ற ஸ்கில்ல நான் கத்துக்கிறேன்ற மாரி சொல்றான். அது மட்டும் இல்ல உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் இருந்தா குடுங்கன்னு சொல்லுவானா? உடனே அவன் கடுப்பாயிட்டு, "டேய் என்கிட்ட இருக்கிற கொஸ்டின்லாம் எவனாலுமே எடுக்க முடியாதுடா. அதுவும் நீ ஒரு 5 லெவல் கூட இன்னும் வரல. உனக்கெல்லாம் என்ன கொஸ்டினா குடுக்குறது குழந்தை பயலேன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, "நீ ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு மறக்காம 10 கோல்டு காயின குடுத்துட்டு போயிரு" அப்படின்ற மாரி சொல்றான். ஹீரோ அங்கருந்து வெளிய போகும்போது ஹீரோ ஒருத்தன் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தானே, அவன் ஹீரோட்ட கேட்கறான், "என்ன தம்பி உன்னோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கா? இப்ப இருக்கிற எல்லா புது பசங்களும் தன்னைத்தானே டெத் ஸ்டாரா வந்து நினைச்சுக்கிறாங்க." அதாவது ஹீரோவ தான் வந்து கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். "சரி நான் சொல்றத பண்ணு. ஃபர்ஸ்ட் நீ வந்து இங்க இருக்கிற வுல்ஃப் வேலைக்கு போயிட்டு, அங்க ஒரு நைட் ஃபுல்லா வந்து உயிரோட இரு. கண்டிப்பா அடுத்த நாள் நீ வந்து லெவல் அப் ஆவ" அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஒரு பெரிய சோடு பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா? ஒரு திருடனுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய சோடுன்ற மாரி இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவன் அந்த இடத்துல அவ புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி அவங்க புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு வுல்ஃப எடுத்துட்டு வந்து டேபிள் மேலயே வந்து போடுறான். சாரியே தெரியாம கை தவறி விழுந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல ஹீரோ லெவல் 5க்கு வந்து போயிட்டான். இப்படி போய் இப்படி வர்றதுக்குள்ள லெவல் 5க்கு போயிட்டான். ஹீரோ கேட்கிறான், "நான் கொஸ்ட் எடுத்துக்கலாமான்னு?" உடனே பார்த்தீங்கன்னா அவன் கொஸ்ட் குடுத்துடுறான். ஆனா அவனால இப்ப கூட நம்ப முடியல. எப்படி அவன் அதுக்குள்ள லெவல் அப் ஆனான்?
என்னால நம்பவே முடியலன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கொஸ்ட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, அங்கருந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறான். நேரா ஹீரோ அந்த கொஸ்ட்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த இடத்த வந்து தேடி போய்க்கிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வரும். அவன் ஈஸியான கொஸ்ட்ட எனக்கு குடுத்துருக்கானா அப்படின்னு. சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு, மேல இருந்து பார்த்தீங்கன்னா, உள்ள குதிச்சிடுறான். சொல்லப்போனா குதிச்சிருக்க மாட்டான். அவனே விழுந்துட்டான். அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த கிறுக்கு பையன் இந்த மிங்கி வில்லேஜ்ல இருக்கிறதுலே கஷ்டமான கொஸ்ட்ட வந்து ஹீரோக்கு குடுத்து அனுப்பிச்சிருக்கான். மேலேருந்து ஹீரோ பொத்துன்னு வந்து கீழ விழுந்திருப்பான். அது என்ட்ரன்ஸா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. கால் எடுத்து வச்சோனே வந்துட்டு கீழன்னு தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு பின்னால மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருதுங்க. அதுங்க எல்லாமே 8வது லெவல்ல இருக்கிற நைட்ஸு. இங்க இருக்கிற சாதாரண மான்ஸ்டர் கூட லெவல் 8ல இருக்கு. அப்ப ஹீரோக்கு நீங்க வந்து ஒரு சைடு குவெஸ்ட் வேற வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. 100 நைட்ஸ 8 மணி நேரத்துக்குள்ள கொல்லணுன்ற மாரி வந்து போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு அது வந்து பெரிய விஷயமான்னு கேட்டா, அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. ஈஸியாவே ஹீரோ வந்து அத முடிச்சிருவான். இங்க எக்கச்சக்கமான மாஸ்டர் இருக்கு. இதுல 100 மாஸ்டர் கொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல என்னோட கார்டன் ஸ்கில் யூஸ் பண்ணனா எனக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்து கிடைக்கும். ட்ரெஷர்ஸ் வந்து கிடைக்கும். எதுக்குன்னு நின்னு பேசிக்கிட்டு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல அவன் சோட விட்டு அடிப்பான் பாருங்க. அது 10 மாஸ்டர் அந்த இடத்துல கொன்னுடுது. ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். நான் நடிச்சது வந்து இந்த ஸ்வாட் சூப்பரா இருக்கு. சூப்பரா டேமேஜ் போகுது. நெறைய மாஸ்டர் கொல்லுதுன்னு சொல்லிட்டு புடிச்சு எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். நெறைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கூட்டம் கூட்டமா வந்து கொன்னுகிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோ பண்ற அட்டாக்குக்கு 30 மீட்டருக்குள்ள எது இருந்தாலும் காலியாயிரும்ல. ஹீரோவும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்றான். கலெக்ட் பண்ணி பார்த்தா ஹீரோ எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்ல. அதுல பார்த்தீங்கன்னா, ஸ்கில் புக் மட்டும் தான் ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த ஸ்கில் புக்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து ஹீரோக்கு கிடைக்கும். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துருது. "டேய் குழந்த பயலே! எங்கெல்லாம் நீதான் கொன்னியாடா?" அப்படின்ற மாரி ஹீரோவ பார்த்து கேட்குது. அது பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும். "எங்க ஆளுங்களுக்காக உன்னோட உயிர நான் கண்டிப்பா எடுத்தே தீருவேன்டா" அப்படின்ற மாரி சொல்லுது. இவ்வளோ பெரிய மான்ஸ்டர பார்த்தோம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து பயப்படலாம் மாட்டான். இத பார்த்த ஹீரோ சந்தோஷம் தான் படுறான். ஒரு வழியா இது வந்துருச்சு அப்படின்னு. ஹீரோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்த் மோட் யூஸ் பண்றாதான் ஹீரோ அப்படியே மறைஞ்சுக்குவான். "இங்க வா காணாம போயிட்டேன். எங்கடா போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வந்து தேடிட்டு இருக்கும். அப்ப ஹீரோ அப்படியே மறைஞ்சிட்டு அந்த மாஸ்டருக்கு பின்னால போயிட்டு கார்டன் பவர் யூஸ் பண்ணி அத வந்து அட்டாக் பண்றான். ஹீரோ அதுகிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து சக்சஸ்ஃபுல்லா திருடி இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் தான். அந்த மாஸ்க்க வந்து போட்டுக்கிட்டா ஹீரோவோட பேரு, அது மட்டும் இல்லாம அவனோட அப்பியரன்ஸுமே வந்து சேஞ்ச் ஆகுமாம். ஆனா அந்த மாஸ்க் தொலைஞ்சிச்சுன்னா ஹீரோ திருப்பி நார்மலா வந்து மாறிடுவான். மாஸ்க் எடுத்ததுல அது பயங்கரமா கோவமாயிருது. "டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே திருடி இருப்ப. அது என்னோட மாஸ்க்க. உன்ன கொல்லாம விட மாட்டேன்டான்னு" சொல்லிக்கிட்டு இருக்குது. அதோட கோவத்த பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பயங்கரமா தூண்டிருவான். அது மட்டும் இல்ல அது மாஸ்க் போட்டிருந்ததால தான் இவ்வளோ நேரம் வந்து பார்க்க வந்து ஒரு நைட் மாரி தெரிஞ்சிருக்கு. மாஸ்க் கழட்டதுக்கு அப்புறம் அதோட உண்மையான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, அது உள்ள இருந்து வெளிய வந்துகிட்டு இருக்கு. ஹீரோக்கு இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் குவெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. ஹீரோ இப்ப இந்த மான்ஸ்டர கொன்னாகணும். அதுதான் ஹீரோக்கு வந்திருக்கிற ட்விஸ்ட்டு. ஹீரோ அந்த மாஸ்டர பார்த்துட்டு, "என்ன கருமம் புடிச்ச மாஸ்டரா இது? இவ்ளோ கேவலமா இருக்கு பார்க்கறதுக்கு" அப்படி சொல்லிட்டு இருப்பான். அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணும்போது, அந்த அட்டாக்ல இருந்து ஜம்ப் பண்ணி வந்து தப்பிக்கிறான். இப்ப ஹீரோக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. ஹீரோ ஸ்வாட் யூஸ் பண்ணி அந்த சண்டை போடுறான் இல்லையா? அவனுக்கு ஸ்வாட் யூஸ் பண்ணி சண்டை போடுறது பிடிக்கும். ஆனா ஹீரோவால ஸ்வாட் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராலாம் சண்டை போட முடியாது. அது ரொம்ப வேகமா வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவால பார்த்தீங்கன்னா, அது கூட 1v1லாம் அது பண்ண முடியாது. அந்த மாரி அவன் சண்டை போட்டான்னா, கண்டிப்பா அது ஹீரோவ கொன்னுடும். அது அது அப்படியே செம ஃபாஸ்ட்டா மூவ் ஆகி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைமே குடுக்க மாட்டேங்குது. அது பண்ண அட்டாக்ல ஹீரோக்கு டேமேஜ் வந்து ஆயிடுது. இப்ப ஹீரோ பார்த்தோன்னா, அது கூட சண்டைலாம் வந்து போட முடியாது. ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த காட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ஒரு தடவ தான் அது மேல வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு தடவ யூஸ் பண்ணிட்டான். இந்த கேவலமான மான்ஸ்டர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நெனச்சே பார்க்கல. இருந்தாலும் என்ன பண்றது? குரூப் சண்டை போட்டே தான் ஆகணும். அது டென்டகல்ஸ் வச்சு அது அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோக்கு அதான் செம கடுப்பா இருக்கும். ஆனா இந்த வாட்டி அது ஸ்வாட் எடுத்துட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அத வந்து எதிர்த்துலாம் சண்டை போட மாட்டான். அப்படியே நின்னுட்டு அவனோட அந்த காட் ஹேண்ட பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கான். அது கரெக்ட்டா கிட்ட வந்தோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த காட் ஹேண்ட யூஸ் பண்றான். ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து திருடிருவான். அந்த மாஸ்டர் கையில இந்த ஸ்வாட் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ திருட்டான். அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருக்கும். ஹீரோக்கு இப்போ இன்னொரு சூப்பரான ஸ்வாட் வந்து கிடைச்சிருக்கு. ஹீரோ அவன்ட்ட இருக்கிற எல்லா பவரையுமே வந்து யூஸ் பண்றான். அந்த டெத் ஐ, 10 ஸ்டெப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கரெக்ட்டா அந்த வீக் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சு அந்த மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அப்ப அந்த மாஸ்டர் சொல்லுது, "என்னோட வெப்பன் யூஸ் பண்ணி என்னோட ஆர்மர் கூட உன்னால உடைக்க முடியாதுடான்னு." ஆனா ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த மாஸ்டருக்கு எக்கச்சக்கமான டேமேஜ் போகுது. அதால அத நம்பவே முடியல. அப்ப ஹீரோ சொல்லுவான், "உன்னோட வெப்பன மட்டும் நம்பி நான் அந்த அட்டாக் பண்ணல. என்னோட மத்த ஸ்கில்ஸ் எல்லாமே நம்பி தான் நான் அந்த அட்டாக் பண்ணேன்" அப்படின்னு. அந்த மான்ஸ்டர் செம கடுப்பாய் உடனே வயலன்ட் மூடுக்கு வந்து போயிடுது. அதோட பவர்ல பயங்கரமா வந்து இன்கிரீஸ் பண்ணிடுது. "உன்னை கொல்ல விடமாட்டோம்னு" சொல்லிட்டு இருக்குமா. அப்ப ஹீரோ சொல்றான், "உன்னை பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு வந்து வயிறு ஒரு மாரி பண்ணுது. வாந்தி வருதுன்ற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்." அது செம கடுப்பாயிடுது. "உன்னை நான் வந்து கிட்ட வராமயே போட்டு தள்ள போறேன்" சொல்லிட்டு ஹீரோனோட ஸ்வாட வந்து தூக்கி போடுவான் பாருங்க. அது போயிட்டு
அது பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. அதுல அந்த பாஸ் பாத்தீங்கன்னா வந்து செத்து போயிடுது. அதாவது அந்த மாஸ்டர் செத்து போயிடுது. செத்தோனே கங்ராச்சுலேஷன்ஸ்லாம் வருது. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான ரிவார்டு வந்து கிடைக்குது. அது வந்து ஒரு கோல்டன் ட்ரெஷர் பாக்ஸ் தான். ஹீரோ ஆனா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறான். என்னடா இது இவ்வளவு பெரிய மாஸ்டர் கொண்டதுக்கு வெறும் கோல்டன் ட்ரெஷர் பாக்ஸ் தான் கிடைச்சிருக்கு. சரி ஓகே திறந்து பார்ப்போம்னு உள்ள திறந்து பார்க்கறான். உள்ள பார்த்தா அதுலயும் ஒரு ஹிடன் குவெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா ஹீரோ கிடைச்சிருக்கு. இது ஒரு கொடுக்கப்படாத லெட்டர். நீங்க அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் சியோயோக்கு ட்ரீம் வில்லேஜ்ல குடுக்குன்றவர் போட்டிருக்கு. திரும்ப அந்த மென்டர் இருக்கிற இடத்த வந்து காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஹிடன் குவெஸ்ட் கிடைச்சிச்சு. அதுக்கு ரிவார்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரேர் ஸ்கில் தான் கிடைச்சிச்சு. ஆனா ஹிடன் குவெஸ்ட்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப லக் இருந்தா தான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மென்டர் பையில காட்டினா அவன் பயங்கர சந்தோஷத்துல இருக்கான். இவன் போய் 2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அவன் திரும்பி வரல. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோ பார்த்தவன் செம ஷாக் ஆயிரும். இது அந்த பையன் தானே அப்படின்னு ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஹீரோ வந்துட்டு வந்து ஒரு 500 கோல்டு காயின் கொடுத்துட்டு எனக்கு ஒரு இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறான். ஓகே தம்பி எது வந்தோ சொல்ற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோ அப்படியே அந்த லெட்டர் எடுத்து காட்டுறான். அதுல இருக்கிறத அவன் படிச்சு பார்க்கறான். இது ட்ரீம்லெஸ் வில்லேஜா அப்படின்னு. அது கேட்டவன அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. டக்குன்னு அப்படியே அவன் கையில வச்சிருந்த சரக்கு குடிச்சிட்டு தம்பி அந்த வில்லேஜ் பேரு ட்ரீம்லெஸ் வில்லேஜ் கிடையாது, வில்லேஜ் ஆஃப் டெத்ன்ற மாதிரி சொல்றான். எது வில்லேஜ் ஆஃப் டெத்தா அப்படின்னு ஹீரோ கேட்க, சரி நான் உனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி சொல்றேன். இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி வெஸ்ட் சைடுல ஒரு டனல் இருக்கு. அந்த இடத்துக்கு நீ போ. ஒவ்வொரு நைட்டும் ட்ரீம்லெஸ் வில்லேஜுக்கான டஞ்சன் ஓப்பன் ஆகும். ஆனா அந்த இடத்துல இருக்கிற ஒரு லோவஸ்ட் லெவல் மான்ஸ்டரே குறைஞ்சபட்சம் 25வது லெவல்ல இருக்கும். பிகினர் வில்லேஜ்ல இருக்கிற ஹையஸ்ட் லெவல் பிளேயரே 20வது லெவல் தான். அது மட்டும் இல்ல அந்த இடத்துல இருக்கிற பாஸ் 30வது லெவல் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க தம்பி. இதெல்லாம் எதுக்கு அவர் ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா ஹீரோ அங்க போக கூடாதுன்றதுக்கோசம் தான் அதெல்லாம் சொல்றாரு. இன்னும் நிறைய விஷயம் சொல்றாரு. அந்த இடத்துல பயங்கரமா அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடம் ரொம்ப மோசமான இடம்டா தம்பி அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே இன்னும் பேசியே முடிக்கலடா சொல்றாரு. ஹீரோக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிற சாதாரண மாஸ்டர் 25வது லெவலுக்கு மேல இருக்குமா. நல்லா நம்ம போய் ப்ரிப்பேர் ஆகணும். சீக்கிரமா நல்லா பவர்ஃபுல்லா மாறணும் ஹீரோ வச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த பையன் நம்ம சொல்றது சீரியஸாவே எடுத்துக்க மாட்டானே. யாரா அந்த பையன் அப்படின்னு வந்து கதறிட்டு இருப்பான். டான் வேர்ல்டு ரியல் வேர்ல்டு ஒன்னோட ஒண்ணு நல்லா மெர்ஜா இருக்கு. டான் வேர்ல்டு இருக்கிற பொருளை ரியல் வேர்ல்ட்ல விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும். ஹீரோ அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த பிளாக் டிராகன் சாம்பர்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிலே ஒன் ஆஃப் த டாப் 3 சாம்பராமா. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணா கிடைக்குன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோட அக்கா வந்து ஒரு பொண்ணோட அந்த இடத்துக்கு வராங்க. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிரும். எங்க அக்கா எதுக்கு இவ கூட வரா அப்படின்னு. ஹீரோட அக்கா ஹீரோ பார்த்துட்டு நீ என்னடா பண்றீங்கன்னு கேக்குறா. ஹீரோ போட்டிருக்கிற ட்ரெஸ் பாக்குறதுக்கு அசாசின் ட்ரெஸ் மாதிரியே இருக்குமா. டே உன்னுடைய ப்ரொஃபஷன் அசாசினான்னு கேக்குறா. ஹீரோ ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அந்த மாஸ்க் யூஸ் பண்ணி தான் அவனோட ப்ரொஃபைல் பேரை வந்து மறைச்சிருப்பான். அவங்க அக்கா கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா இல்லையா, அவளை ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. அவளோட பேர் வந்து சியோயூ. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பாத்துக்கிட்டோன்னே பயங்கரமா வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தவங்க அக்கா டேய் போத நிறுத்துங்களா, ஏன்டா நீங்க பாத்துக்கிட்டு அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோட அக்கா சொல்றாங்க அங்க ஒரு சில கியர்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்க, நீ ஒரு பிகினர் தானே, உனக்கு ஏதாவது தேவைப்படல. ஹீரோ ஒன்னே இல்ல வேணாம் சொல்லிடுற. உடனே ஹீரோ அந்த இடத்துல பிடிச்சி முரட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஹீரோ எனக்கு எதுவும் ரொம்ப விலை அதிகமாலாம் வேணாம், கம்மி விலையில எதுவும் வாங்கி கொடுத்தாலும் ஓகே சொல்ற. அவங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே அவங்க வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் தான் வாங்குறான். அதாவது அசாசின் ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் போட்டு வருவான் பாருங்க. அது பாக்குறதுக்கு செம காமெடியா இருக்கும். அந்த சிஓயு இருக்கா இல்லையா, ஹீரோ பார்த்து அந்த இடத்துல கலாய்ச்சி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்த ட்ரெஸ் போட்டு வருவான் பாருங்க. அது அதை விட காமெடியா இருக்கும். ஹீரோ அந்த இடத்துல ஜோக்கர் வச்சு இவங்க 2 பேரும் காவடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயே அந்த சிஓயு இருக்கா பாருங்க, அவளுக்குதான் செம சந்தோஷம். அடுத்த ட்ரெஸ்லயே ஹீரோ சோக்கர் மாதிரி தான் இருக்கிறான். ஹீரோ பார்க்கும் போதே காமெடியா இருக்கும். கடைசியா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது பார்க்க சிம்பிளாவோ நல்லா சூப்பராவோ வந்திருக்கு. டேய் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி அந்த சிஐஓ சொல்றா. அப்ப ஹீரோட சிஸ்டரும் டேய் நீ பார்க்க சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்கடா அப்படி சொல்றாங்க. அப்புறம் அவங்க பில் வந்து கட்டுறாங்க. 18,89,999 ரூபா மட்டுமே. அவ்வளோ பெரிய பில்ல வந்து கட்டுறாங்க. ஹீரோவும் எப்பா எனக்கு கியர்லாம் வந்து அடைச்சிச்சு, இதெல்லாம் டெஸ்ட் வாங்கி பார்க்கட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து வெளியே வந்தோடனே அவங்க அக்கா கிட்டயே சிஐடி என்ன சொல்றேன்னா நீங்க போங்க, நான் வந்து டான் வேர்ல்டுக்கு போறேன், நான் ஒரு குஸ்ட் வந்து முடிக்கிறேன்னு சொல்றேன். அப்ப ஹீரோட அக்கா சொல்றாங்க ஏய் ரொம்ப லேட் ஆகாது, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன்னு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நேரா அந்த ட்ரீம்லெஸ் வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து போறான். அந்த ட்ரீம்லெஸ் வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கு போயிருவான். அந்த இடத்துக்குள்ள கூட போயிருவான். அங்க பார்த்தா ஹீரோக்கு மொத்தமா வித்தியாசமா வந்து இருக்கு. இங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போட்டிருக்கு. இந்த ட்ரீம்லெஸ் வில்லேஜ்க்குள்ள 25ல இருந்து 30 லெவல் இருக்கிறவங்க தான் நுழையணும். இந்த டேஞ்சர் லெவல் வந்து 3 ஸ்டார். அது மட்டும் இல்ல இது ஒரு காலத்துல ஒரு பேரழிவை சந்திச்ச வில்லேஜ். இப்ப இங்க மிஞ்சி இருக்கிறது இடிஞ்சு போன பில்டிங்ஸும் செத்து போன சோல்ஸும் தான் இங்க இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த இடத்துல 3 சின்ன பசங்க இருப்பாங்க. அப்ப ஹீரோ யோசிக்கிறான் அந்த இடத்துல 25
25 மாசத்துல இருக்குன்னானுங்க. ஆனா அங்க வெறும் 3 சின்ன பசங்க தான் இருக்காங்கன்னு. அப்ப ஒரு சின்ன பையன் கீழ விழுந்துருவானா, ஹீரோ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணி, "தம்பி நல்லாதான் இருக்குன்னு" கேட்கிறான். அந்த பையனும் இவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஆனா அது சின்ன பையன் கிடையாது. எலும்புக்கூடு மான்ஸ்டர். வில்லேஜே மொத்தமா பத்திட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற சின்ன பசங்கலாம் அப்பா, அம்மா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க ஒரு சிலர் பூந்து அந்த வில்லேஜ்ல இருக்கலாம் கொன்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க? அப்பதான் ஹீரோக்கு அவங்க அப்பா அம்மா தான் அவனை தத்தெடுத்த அப்பா அம்மா இறந்து கொண்ட ஞாபகம் வருது. அப்ப ஹீரோக்கு ஒரு குஸ்டியுமே கிடைக்குது. இங்க இருக்கிற அந்த கோஸ்ட் ரைட் எல்லாத்தையும் கொல்லணும். அதான் பாத்தீங்கன்னா ஹீரோ குஸ்தி. அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி ஹீரோக்கு தெரிவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஏற்கனவே இறந்து போனவங்க தான். கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் அந்த கோஸ்ட் நைட்டா மாறிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு அந்த கோஸ்ட் நைட்டும் 25 லெவல்ல இருக்கு. ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்க போறதில்ல. இன்னைக்கு உங்க மொத்த பேர் கதையை முடிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ மின்னல் வேகத்துல மூவ் பண்ணா எங்கட ஆளக்கண்ணன் அதுங்க தேடுதுங்க. அதுல ஒரு கோஸ்ட் நைட் ஹீரோ அட்டாக் பண்ண கூட ட்ரை பண்ணுது. ஆனா ஹீரோ மின்னல் வேகத்துல மூவ் பண்ணி அதோட தலையை சும்மா அப்படியே சீவிடுறான். அதை பார்த்த மத்த கோஸ்ட் நைட்ஸ்லாம் யாராவா பயங்கரமா நல்லா இருப்பான் போல அப்படின்னு சாக்காதுங்க. அப்புறம் மொத்தமா சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. வாங்கடா வாங்கடா மொத்த பேரை வாங்கடா கதையை முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி அப்படியே சும்மா சீவுன்னு சீவிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்திலே மொத்தமா செத்து போயிடுங்க. நீங்க எல்லாம் சாக வேண்டிய ஆளுங்கடா அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. இவங்க எல்லாத்தையும் கொண்டது மூலமா ஹீரோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்கான். ஹீரோ அந்த ஹிடன் குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது ஹீரோக்கு அது கிடைக்கும். இப்போ ஹீரோக்கு அடுத்த குவெஸ்ட் ஹீரோ இவனோட தலைவனை போட்டு தள்ளும். தலைவன் பாத்தீங்கன்னா தரையை பொழந்துகிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கேன். அவனோட பேரு அன்டேட் லார்டு. ஆள் 30வது லெவல்ல இருப்பான். நான் இம்மோர்டல் என்ன கொல்லவே முடியாதான்னு சொல்லிக்கிட்டு இருப்பானே. ஹீரோ சதக்குன்னு கத்தி எடுத்து நெஞ்சிலே சொருகிடுறான். என்னடா சொருவிட்டு, ஆமாடா நீ ஏற்கனவே செத்து போனவன் தான், உன்னை வேற கொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோனா அந்த இடத்துல சண்டை போடாமலே கூட்டு தள்ளிடுறான். இவ்வளவு பில்டப் கொடுத்தவன் சப்புன்னு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்டு கிடைக்குது. இவங்கெல்லாம் கொன்னதுக்கு நிறைய ஸ்கில் கிடைக்கும். அதுல முக்கியமான ஸ்கில் ஹீரோடைய மூவ்மெண்ட் ஸ்பீடு 5 செகண்டுக்கு 30% இன்க்ரீஸ் பண்ற ஸ்கில். இன்னொன்னு யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அதுல தப்பிக்கிற ஸ்கில் அது 60% இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த அட்டாக் டாட்ச் பண்ற ஸ்கில் தான். ஏன்னா யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா ஹீரோவால ஈஸியா அதுல மிஸ் ஆக முடியும். ஹீரோக்கு இன்னொரு பொருளுமே கிடைச்சிருக்கு. அது பார்க்க கிரீடம் மாதிரி இருக்கு. அது அன்டெட் லார்டோடைய பொருள் தான். ஓகே நம்ம கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னுமே அந்த ஊருக்குள்ள போகிறான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஒரு கலர் முன்னால் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. ஹீரோ அதை பாக்குறான். இந்த பொண்ணுகிட்ட தான் ஹீரோ அந்த லெட்டர் கொடுக்கணும். அந்த பொண்ணு என்ன சொல்லி அழுதுகிட்டு இருக்குன்னா, அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த மோசமான ஆளுங்க நம்ம வில்லேஜ்ல இருக்க எல்லாரையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கோம். அப்ப ஹீரோ போயிட்டு ஏமா குட்டி பொண்ணு நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அந்த குட்டி பொண்ணு ஹீரோ பார்த்து பிரதர்னு சொல்லுது. ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. உடனே ஹீரோ அவன் அந்த விஷயத்த சொல்லலான்னு பாக்குறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோக்கு பின்னால் இருக்கிற அந்த ஸ்வாடை பார்த்துட்டு, இந்த ஸ்வாடு இது அந்த மோசமான ஆளுங்களும் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ என் கிட்ட வராத, நீ என்ன அட்டாக் பண்ண போறே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுது. அப்ப ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க அந்த குட்டி பொண்ணு கோவப்படுத்திட்டீங்கன்னு. அப்ப ஹீரோ ஏமா குட்டி பொண்ணு நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா, நீ நினைக்கிறாள் நான் கிடையாது, உன் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் கொன்னவங்களே இப்போதான் நான் காலி பண்ணிட்டு வரேன்லாம் சொல்லி பாப்பா, நான் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ எப்படியாவது அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அந்த பொண்ணுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அப்போ அந்த குட்டி பொண்ணு, அங்கிள்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த கெட்டவங்கள திருப்ப விட்டாங்க, அவங்கள கொல்லணும்னு சொல்லிட்டு அங்க ஏற்கனவே புதைச்சி வச்சிருந்த மொத்த பேரையும் எழுப்பிடுது. மொத்த பேரும் சாமி மாதிரி கிளப்பி வந்துடுறானுங்க. அந்த குட்டி பொண்ணு வேற ஹீரோ அட்டாக் பண்ணி கொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்ப ஹீரோ யோசிக்கிறான், இப்ப நான் இவங்களை அட்டாக் பண்ணா எனக்கும் அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் கொன்னானுங்கல்ல அவனுங்களுக்கும் என்ன வித்தியாசம், நானும் அவனுங்களை மாறுதானே. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோட மென்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் கொல்றது மட்டும் முக்கியம் கிடையாது, நம்பிக்கை. அதாவது இப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோ நம்ப வைக்கணும். அதனால ஹீரோ யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டான். ஹீரோ அப்படியே அமைதியா நின்னுருவான். அதுங்க எல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணுதுங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, நீங்க நல்லவர்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். ஏன்னா யாரோ பொண்ணு வாய்ஸ் தான் ஹீரோ கேட்டிருக்கும். அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் சாக்கா வரான். ஏன்னா அந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கும். நமக்கு இன்னும் மூஞ்ச காட்டுல அந்த ஜாம்பி மாதிரி அந்த எல்லாம் சொல்லி அந்த பொண்ணு திரும்ப போக சொல்லிடுறா. அப்புறம் மூஞ்சத்தை காட்டுறாங்க. உண்மையிலே பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு யாரா இருக்கும் பார்க்கவே சூப்பரா இருக்கே. அப்ப அந்த குட்டி பொண்ணு சிஸ்டர் கூயிங் அப்படி சொல்லிட்டு போய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணு கிட்ட ரொம்ப நல்லாதான் நடந்துக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோக்கு இன்னொரு வித்தியாசமான ஃபீலிங், இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னு. அந்த குட்டி பொண்ணு ஹீரோ கொல்ல சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணு கிட்ட. அப்ப அந்த பொண்ணு, நீ அவரை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கவா அப்படி சொல்றா. அப்புறம் ஹீரோ கிட்டே இவ ஒரு அனாதை, இவளுக்கு உங்களை மாதிரி வெளியாட்களை பார்த்தாலே பிடிக்காது அப்புறமா சொல்றா. ஹீரோக்கு இன்னொரு குஸ்டிமே கிடைச்சிருக்கு. அந்த குட்டி பொண்ணோட ஃபாஸ்ட் லைஃப் தெரிஞ்சுக்கணும். இந்த குட்டி பொண்ணு எப்படி அனாதை ஆனா இந்த வில்லேஜுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறான்.
அப்படியே அந்த பொண்ணு அந்த வில்லேஜை பத்தின கதை இவளுக்கு என்னாச்சுன்றதையுமே வந்து சொல்றா. இந்த ட்ரீம்லெஸ் வில்லேஜ்னு இருக்கிற வில்லேஜோட பேர் இதுக்கு முன்னாடி கேர் ஃப்ரீ வில்லேஜ்னு இருந்துச்சாமா. அங்க இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் தான் காட்டுக்குள்ள ஒரு சில நைக்ஸ் வந்து அடிபட்டு கறந்துருக்காங்க. அதை இந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலி வந்து பார்த்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவனுங்க உயிர் பொழைச்சி அவனுங்க காயெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா அவனுங்க வந்து அந்த ஊர்ல இருந்த மொத்த பேரையும் வந்து கொண்டிருக்கானுங்க. கொன்று எல்லாத்தையுமே வந்து திருடி இருக்கானுங்க. அந்த ஊர்ல செத்த எல்லாரோட சோலுமே இந்த வில்லேஜ்லயே வந்து சிக்கிக்கிச்சு. அதனால தான் இந்த வில்லேஜோட பேர் ட்ரீம்லெஸ் வில்லேஜ்னே வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி அவ சொல்றா. அந்த குட்டி பொண்ணு அதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடா. அப்போ உடம்புக்குள்ள இருந்து பயங்கரமான பவர் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அது ஒரு சூறாவளி மாதிரி மாறிடுது. அப்ப அந்த பொண்ணு ஹீரோட்ட சொல்றா, நீ இந்த சூறாவளியில மாட்டிக்கினா நீ இங்கேயே செத்து உன்னோட சோல் இந்த வில்லேஜ்ல மாட்டிக்கோ, ஒழுங்காக போயிருன்னு. ஹீரோக்கு இன்னொரு மிஷன் கிடைச்சிருக்கு. நீங்க அந்த குட்டி பொண்ணை காப்பாற்ற போறீங்களா இல்ல எப்படியே விட்டு போறீங்களா? மிஷனோட சக்சஸ் ரேட் வெறும் 1% போட்டிருக்கு. அப்ப ஹீரோ என்னடா அப்படி புதுசு புதுசா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு வேற பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கும். உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகிற போறலாம் பெரிய சூறாவளி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு போயிட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தலன்னு பாக்குறா. அப்ப ஹீரோ இந்த பொண்ணோட கையை பிடிச்சி, ஏமா நீ எதுக்குமா ஆக போற? நீ போனா நீயுமே வந்து செத்து போய் உன் சோல் இங்கே சிக்கிக்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, அதெல்லாம் முடியாதுடா, நான் போய் அவளை காப்பாற்றே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அட நீ இங்கிறது போமா, நான் அந்த பொண்ணு காப்பாத்துறேன் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அந்த பொண்ணுக்கு ஒண்ணு புரியல, இது எதுக்கு இந்த மாதிரி எந்த பண்றான் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்குது. ஏன்னா ஹீரோ உயிரை பணைய வச்சு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றான். அப்படியே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டி பொண்ணுகிட்ட வந்து போறான். போயிட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்றான், நான் ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த குட்டி பொண்ணும் அல்றத நிறுத்திடுறா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை ஏதாவது இந்த லெட்டர்ல இருக்கலான்னு. அந்த குட்டி பொண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், நீங்க அந்த நைட்ஸை காப்பாத்தி ஊருக்குள்ள கூட்டிட்டு வரலன்னா இன்னொரு வழியில கண்டிப்பா உனக்கு ஊருக்குள்ள வந்திருப்பானுங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாம் செத்ததுக்கு நீங்க காரணம் இல்ல, நீ காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த மாதிரி ஆறுதல் சொல்றதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஆத்மா அந்த இடத்துல சாந்தி அடைஞ்சிருது. அதாவது ஒரு நிம்மதி அந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்சது. அந்த பொண்ணோட ஆன்மாங்கிறது காணாம போயிடும். அப்ப இந்த பொண்ணு ஹீரோக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்பவும் இந்த வில்லேஜ் பழையபடி மாறிடுச்சு. சரி, இதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மெடல் வந்து கிஃப்டா கொடுக்குறா. ஹீரோ அந்த மெடல் யூஸ் பண்ணனா உனக்கு இன்னொரு ப்ரொஃபஷன் வந்து கிடைக்கும். அதாவது ஹீரோ வந்து நெக்ரோமான்சர் ப்ரொஃபஷனை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இவ்வளவு பெரிய பொருள் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். அப்போ உனக்கு வேணாமான்னு கேட்பாங்க. அப்படிலாம் வந்து சொல்ல, நீங்க கொடுக்கறதால கண்டிப்பா நான் ஏத்துக்கு அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிடுறேன். அப்ப ஹீரோ கையில ஒரு ரிங் இருக்கிறத பாக்குறாங்க. இது எப்படி இவங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நான் அங்கிறது கிளம்புறா சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், நீங்க கொடுத்த இந்த மெடல் ஒரு காதல் கிஃப்டா நான் வச்சுக்கலாமா அப்பெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரே அக்கம் வந்துருது. நாங்கிறது கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அங்கிறத அவங்க கிளம்பிடுறாங்க. கண்டிப்பா விதி நம்ம 2 பேரும் திரும்ப சந்திக்க வைக்கிறாரு சொல்லிட்டு இருப்போம். டெம்பரர் சிட்டியோட சென்டரை வந்து கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. அந்த மீட்டிங் வந்து நம்ம ஹீரோ பொறுத்திருந்து தான் இந்த வருஷத்துல 12 ரேர் ப்ரொஃபஷன் வந்து அவாக்கன் பண்ணிருக்காங்க. ஆனா 2 நாளைக்குள்ள அதுல 3 பேர் செத்துருக்காங்க. அவங்களை கொன்னது டெட் ஸ்டார் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தன் நம்ம ஹீரோ பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ தான் அவங்களை கொண்டு இருப்பானே. ஆனா அந்த சிட்டியோட லார்ட் என்ன சொல்றாப்புலன்னா, அதெல்லாம் கிடையாது, நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்காது, அவன் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரு, அவனால இந்த மாதிரி தேவலாம் பழி போடாதான்னு சொல்றாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் அந்த டெஸ்டார் ஒரு வில்லப்பைய அப்படி சொல்லிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபேமிலியோட ஹெட். அப்ப டெபுட்டி சிட்டி லார்ட் சொல்றாரு, அவங்க எப்படி செத்தாங்கன்றதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு அந்த ஜாவா ஃபேமிலி ஹெட் சொல்றா, நான் வந்து நம்புறேன் அந்த டெத் ஸ்டார் தான் அவங்களை கொண்டு இருக்கா, நீங்க கண்டிப்பா அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒருத்த சிட்டிக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. 3 மணி நேரத்துக்கு முன்னால இவங்க தேடும் போது ஒரு பார்ல கார்பின் அசாசினோட ட்ரேஸை கண்டுபிடிச்சிருக்குங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த சர்ச் அதான் வில்லப்பையிலங்க இருக்காங்கல்ல அவங்களோட ஆளு. அப்படியே அவன் கொடுத்த நோட்டீஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கில்லிங் ஆர்டர்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது இந்த சிட்டியில் யார் யாரெல்லாம் ரேர் ப்ரொஃபஷன்லாம் அவக்கன் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் கொல்றதுக்கான ஒரு லிஸ்ட் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேருமே வந்து இருக்கும், டெத்தாது. உடனே எல்லாருக்கும் வந்து அலர்ட் பண்ணி எல்லாரும் பாதுகாப்பாக வந்து பார்த்துங்கன்ற மாதிரி சிட்டியில் ஆர்டர் கொடுத்துட்றாரு. ஆனால் அதில் ஹீரோவுடைய பேரில் மட்டும் எந்த ஒரு தகவலுமே இருக்காது, ஃபோட்டோ இருக்காது, அட்ரஸ் இருக்காது, பேர் மட்டும்தான் இருக்கும், மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. ஹீரோ அந்த பொண்ணு கொடுத்த மெடலை தான் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் ஹீரோட சிஸ்டர் பின்னால் வந்து டே என்னடா காலையிலே வந்து இந்த மெடலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, டேய் இது ஒரு பொண்ணு உனக்கு லவ் ப்ரோபோஸ் பண்ண கொடுத்த கிஃப்டா அப்படின்ற மாதிரி என் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஆமா எதுக்கு என் பின்னால் வந்து இப்படி பயன்படுத்துறீங்க என்னன்னு கேட்கறா. உடனே அவங்க, ஆமா நீ எதுக்கு இவ்வளவு நர்வஸா இருக்குன்னு ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னோட செல்ல தம்பி சின்ன தம்பி வளர்ந்துட்டான், இப்போ லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ தேவையில்ல அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது, உடனே இங்கிருந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். சீக்கிரமா அந்த மெடல் யூஸ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கீழே வந்துடுறான்னு சொல்லிட்டே வந்து போறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, இப்போதான் பவரே அவக்கன் பண்ணா, அதுக்குள்ள இன்னொரு ப்ரொஃபஷனல் சேஞ்ச் பண்றான். என்னவா இருந்தாலும்
என்னோட உதவி, என்னோட பாதுகாப்பு எப்பயுமே என் தம்பிக்கு தேவை அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவும் அந்த மெடல் வந்து யூஸ் பண்றான். இப்ப ஹீரோ அந்த மெடல் யூஸ் பண்ணனா ஹீரோக்கு இன்னொரு ப்ரொஃபஷன் வந்து கிடைக்கும். அதாவது ரீப்பர். சக்சஸ்ஃபுல்லா உங்க ப்ரொஃபஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க கிரிம் ரீப்பர் ப்ரொஃபஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு வருது. ஹீரோவோட ஸ்டாட்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுது. ஹீரோடைய பவர் அவன் இது வரைக்கும் எடுத்த எதுவுமே வந்து மாறி இருக்காது. ப்ரொஃபஷன் மட்டும் தான். சொல்லப்போனா ஹீரோவோட அந்த தீஃப் அதாவது திருட்டு ப்ரொஃபஷன் அப்படியே தான் இருக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா இப்ப மெயின் ப்ரொஃபஷனா மாறிடுச்சு. ஹீரோக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அவன் பவர்ல பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. உடனே ஹீரோ ஒரு குத்து விட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவத்த பார்த்து ஒரு பஞ்ச் வைப்பான் பாருங்க. பார்த்தா செவுரு உடச்சிட்டு மொத்தமா வெளியே வந்துருது. அவங்க சிஸ்டர் அதை பார்த்துட்டு என்னடா இது நம்ம ரூம் மாதிரியே இருக்கு. அப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு கிறுக்கு போயில எதுக்குடா அதெல்லாம் வண்டிக்கிட்டு இருக்க, திரும்பி வரதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறேன், இல்லைன்னா நீ செத்தரான்னு சொல்லிட்டு போவாங்க. ஆமா நீ எங்க சிஸ்டர் போறன்னு ஹீரோ கேட்கறான். வேலைக்கு தான்டா போறான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ அவனோட ஸ்டாட்ல வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல இன்டெலிஜென்ட் மட்டும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீரோ ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பானா அந்த டைம்ல ஹீரோட ஈவல் மைண்ட் வெளியே வந்து இதுக்கு காரணம் உன்னோட சிஸ்டர் தான்டா, அவத்தான் உன்ன அந்த மாதிரி வந்து புத்திசாலியா மாற விடாம பண்ணிட்டா சொல்லுமா. ஹீரோ ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து துரத்தி விட்டுறான். வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். ஹீரோக்கு இன்னுமே வந்து அந்த டேலண்ட் ஸ்லாட் வந்து 2 லாக்ல இருக்கு. அது வந்து 25வது லெவல் 35வது லெவல் பொண்ணதான் வந்து ஓபன் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கு. ரீப்பர் டேலண்ட் சொல்லிட்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஹீரோட ஆப்போனன்ட் அட்டாக்ல இருந்து தப்பிக்கிற ஸ்கில் வச்சிருந்தாலுமே ஹீரோவால 10 மூவ்ல அவனை கண்டிப்பா வந்து கொல்ல முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா ஹீரோ கிடைச்சிருக்க புது டேலண்ட். ஹீரோ அப்படியே பயங்கர சந்தோஷத்துல இருக்கா. அது மட்டும் இல்ல 35வது லெவல் ஹீரோ ரீச் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான கிரிம் ரீப்பரா ஹீரோ வந்து மாறிடுவான். சரி ஓகே சீக்கிரமா போயிட்டு என்னோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப திருப்ப அவனோட ஈவல் மைண்ட் வந்து மறந்துட்டியா உன்னோட சிஸ்டர் எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லியிருக்காடா அப்படி சொல்லுமா. ஆமா மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் அந்த செவத்தை உடச்சதெல்லாம் அள்ளிட்டு வந்து குப்பையில போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ பார்த்து ஹே ஹேண்ட்ஸம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறா. அவளோட பேர் வந்து யாயா. அவ ஸ்கார்பியன் கில்டோட ஹச்ஆர். ஹீரோவா அவங்க கில்ட்ல சேர சொல்லி கேட்க வந்திருக்கா. ஹீரோ வந்து அசாசின் ப்ரொஃபஷன் தான் வந்து அவக்கன் பண்ணியிருக்கான்னு எல்லார்ட்டையும் சொல்லி சுத்திட்டு இருப்பான். ஹீரோனோட ஒரிஜினல் ப்ரொஃபஷனை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கா. இந்த பொண்ணு வேற அவங்க கில்ட்ல கொடுக்குற சலுகையெல்லாம் பத்தி ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல ஹீரோவை எப்படியாவது அவ அழகுல மயக்கிடலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ ஏமா எனக்கு நேரமும் இல்ல, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நான் மயக்க ட்ரை பண்ண என்னோட சார்மிங்ல இருந்து எப்படி இவன் தப்புச்சான், ஐயோ இப்ப அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா என்னோட மந்த்லி டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு பின்னால் அவளோட கையில இருந்து பவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வேணா எங்கேயோ தனியா போய் பேசுவோமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோட்ட கேட்கறா. ஆனா ஹீரோ வந்து ஏற்கனவே உஷாராயிட்டான். இவன் நம்மள மயக்க ட்ரை பண்றா, இவ கூட போனா கண்டிப்பா பிரச்சனை சொல்லிட்டு நான் என்னோட சிஸ்டருக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவங்க ஒரு கில்டோட வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காங்க, அவங்க கில்ட் தான் சேருவான்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு உன்னோட சிஸ்டர் அந்த கில்டோட வைஸ் பிரசிடென்ட் தானே, ஒன்னும் பிரசிடென்ட் இல்லையா அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோ சொல்றான் கில்டோட பிரசிடென்ட்டே எங்க அக்காவோட ஃப்ரெண்டு தான், அதனால நீங்க அதை பத்தி உனக்கு கவலைப்பட தேவையில்லன்னு. அப்ப அவளும் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. இவன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே, சரி ஓகே இப்போதைக்கு இவனை உயிரோட விடுவான், அதுக்கப்புறம் வந்து போட்டு தள்ளிடுவான். அப்படியே எமரால்டு ஃபாரஸ்ட்னே ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே குறைஞ்சபட்சம் லெவல் 30ல இருக்கிறது. அது எல்லாத்தையுமே ஒரு பவர் வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் ஒரு மான்ஸ்டர் போட்டு தள்ளலான்னு போவான், ஆனா அந்த மான்ஸ்டரே அந்த பவர் வந்து போட்டு தள்ளிடுது. என்னடா அது இப்படி ஆகி போச்சு, டேய் எவன்டா அது யா மான்ஸ்டர் வந்து போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் மான்ஸ்டர் மட்டும் போட்டு தள்ளு, அங்க இருந்த மொத்த மான்ஸ்டரையும் போட்டு தள்ளி மலை மாதிரி கூச்சு வச்சிருக்காப்புல. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். யாரா அவன் எல்லா மான்ஸ்டரையும் வந்து போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோ பத்தி தான். நம்மளோட மான்ஸ்டரையும் திருட்டா அவனை சும்மாவே விடக்கூடாது அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான்ல. அப்ப ஹீரோ ஒரு சோர்ஸ்ல சப்போர்ட்டா பாருங்க. அங்க இருந்த மண்டையில இந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு போகுது, இது எல்லாம் பயந்துருவானுங்க. ஹீரோவே போக்கு பயங்கர டெரரா இருக்கானா. அப்புறம் ஹீரோ வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான், இவ்வளவு மான்ஸ்டர் போட்டு தள்ளியுமே வெறும் ஒரு லெவல் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. சீக்கிரமா ஹீரோ லெவல் 25 ரீச் பண்ணும். அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு டேலண்ட் ஸ்லாட் வந்து நல்லா இருக்கும், இன்னொரு புது ஸ்கில் கிடைக்கும். இப்படி போனா அது வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அங்க இருக்கிறவங்க ஹீரோ பார்த்து முட்டாள் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா லெவல் 22ல இருந்து 25 போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இவனோட அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க இருந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற இந்த ஏரியா மொத்தமா எங்களுக்கு சொந்தம், இங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாம் எங்களுது, நீ அதை கொல்லக்கூடாதா நீங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், இந்த மொத்த காடுமே வந்து எல்லாருக்கும் சொந்தம், யாருக்கு திறமை இருக்கோ அவங்க மான்ஸ்டரை கொன்னுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஹீரோ சொன்னதை கேட்டு ரொம்ப கடுப்பாயிருவானுங்க. டேய் இவன் புள்ள விட்டா ஓர பேசிக்கிட்டு இருப்பான், இவனை அடிச்சு நம்ம காலி பண்றோம்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாருங்க. இங்க இருந்து எல்லாரும் போதானா ஆல்மோஸ்ட் ஒரே கில்ல சேர்ந்தவனுங்க. அதனால மொத்த பேரும் ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறானுங்க. ஹீரோவை இவனுங்களை வச்சு செய்யணும் முடிவு பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் ஒருத்த அட்டாக் பண்ணுவான், ஹீரோ அந்த அரை ஈஸியா வந்து தடுத்துருவான். அப்புறம் மொத்தமா கூட்டமும் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. ஹீரோ சோட கையில எடுத்துறான், அதை யூஸ் பண்ணி அச்சு மொத்த பேரும் வந்து காலி பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்போ ஒருத்தன் மறைஞ்சிருந்து பின்னால வந்து அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்றான். பறந்து வந்து அட்டாக் பண்ணுவான். ஆனா ஹீரோ வந்து அந்த அட்டாக் தடுத்துட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்டர் மாதிரி பவர் யூஸ் பண்ணிடுறான். மொத்த பேருக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுது.
எல்லாரும் அந்த இடத்துல தீஞ்சு போயிடானுங்க. தீஞ்சு போய் ஹீரோ கால்ல விழுந்து கதறுவாங்க. என்ன உங்கள பத்தி தெரியாம வந்து தப்பு பண்ணிட்டேனே எங்கள விட்டுருடா அப்படின்னு. ஹீரோவும் அதுக்கப்புறம் சரி உங்கள போனா போதுன்னு விட்டுறேன். இன்னொரு தடவ இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளோத்தாண்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம். ரொம்ப நன்றிண்ணே எங்களை விட்டதுக்கு சொல்றானுங்க. அப்ப ஹீரோ என்ன விஷயத்த கேட்கறான். இந்த காட்டுக்குள்ள சீக்கிரமா லெவலப் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் பண்றதுக்கு என்ன வழி இருக்காடான்னு இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ரிலேம் இருக்கு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு. அத தேடி கண்டுபிடிக்க சொல்லி தான் எங்க பாஸ் அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஹீரோட்ட சொல்லுவான். ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்ப இன்னொருத்தர் சொல்றான் சீக்ரெட் ரிலேம் பத்தின விஷயத்த இவன்ட்ட சொல்லிட்டோம். இதை மட்டும் பாஸுக்கு தெரிஞ்சு நம்மளை கொன்றுவாருன்னு. அப்ப அந்த இன்னொருத்தர் சொல்றான் இப்ப நான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பதிலா அந்த பைய போய் சீக்ரெட் நம்ம கண்டுபிடிப்பான். அவன் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாஸ் கிட்ட சொல்லி அவனை போட்டு தள்ளிடணும். போட்டு தள்ளிட்டா நம்மளுக்கு தான் அந்த சீக்ரெட் ரிலேம் சொந்தம். நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு சொல்றான். ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். வந்த இடத்துக்கே வந்த மாதிரி இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அந்த சீக்ரெட் ரிலேம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு வருது. அந்த இடத்தோட பேர் வந்து வேர்வுல்ஃப் சீக்ரெட் ரிலேம். அந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே குறைஞ்சபட்சம் 30ல இருந்து 40 லெவல்ல இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஏரியா அது. ஆனா ஹீரோ அதை கண்டுபிடிச்சதுல பயங்கர சந்தோஷப்படுவான். ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் போட்டுத்தரலாம் சீக்கிரமா பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட முடியும் இல்லையா. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்ட்ரானோன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். எப்படி போட்டு தள்ளலான்னு காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அந்த ரிவார்ட்லாம் வந்து கிடைக்கும். ஹீரோ என்ன கிடைச்சிட போகுது எதனா மொக்கையா தான் கொடுப்பானுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி வந்து பாக்குறான். பார்த்த ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஹீரோக்கு 30வது லெவல் ஒரு ஸ்வாடு, 40வது லெவல் ஒரு வெப்பனு, திரும்ப 40வது லெவல் ஒரு ஸ்வாடு, அப்புறம் சீக்ரெட் ரிலீம் ஓபன் பண்ற டெலிபோர்டேஷன் ஒண்ணு கொடுத்துருக்கானுங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோட பேக் பேக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஹீரோக்கு இப்போ வேணுன்றதெல்லாம் வச்சுக்கிட்டே வேணான்றதெல்லாம் வந்து தூக்கிடலாம் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஹீரோக்கு தேவையில்லாத என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஹீரோ வந்து சேல் பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிடறான். அப்புறம் ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதுல ஹீரோ வந்து 31வது லெவலில் ரீச் பண்ணிட்டோம். ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கானு. ஹீரோக்கு புது பவர் கிடைச்சிருக்கு டெத் க்ரோ அப்படின்னு. இந்த பவர் யூஸ் பண்ணி ஹீரோவால காக்காவா மாற முடியும். அது மட்டும் இல்லாம 72 ஃபெதர் ஒரே டைம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அந்த ஃபெதர் யார் மேல போடுதோ அவங்க 10 செகண்டுக்கு ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. உங்களால அசையவே வந்து முடியாது. இது நல்லா இருக்குன்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல ஹீரோட்ட அடிவானானுங்களே அவனுங்க அவன் பாஸை கூட்டு வந்துறானுங்க. அப்புறம் அவனை சொல்றானுங்க பாஸ் சிவன் தான் பாஸ் நம்ம கிட்ட இருந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை திருட்டான் அப்படின்னு. மாரோவிண்ட் கில்டோடைய லீடர் தான் பாத்தீங்கன்னா அவன் லெவல் 40ல இருக்கான். அப்ப ஹீரோ அவன்கிட்ட சொல்றான் உன் ஆளுங்க தான் நான் கேட்கறதுக்கு முன்னாடி உயிருக்கு பயந்து எல்லா உண்மையை உளர்ட்டானுங்கன்னு. அப்போ அங்க இருந்தவங்க கிட்ட டே அவன் என்னடா சொல்றான் அப்படின்ற மாதிரி கேட்பானா. இல்ல பாஸ் அவன் வந்து போய் சொல்றான் நாங்களாம் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைன்னு சொல்றான். உடனே அவன் தலையில கை வச்சு ஆமா நீ எதுக்குடா என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். வண்டியில முடியே இல்ல இதுல வேற ஹேர் ஸ்டைல் ஆமா என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தா எனக்கு ஈக்குவல் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். ஹீரோ கிட்ட சீக்ரெட் ரிலீம் போறதுக்கான ஒரு டெலிபோர்டேஷன் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா வந்து கேட்கறான். இவன் 40வது லெவல்ல இருக்க கூட கொஞ்சம் பார்த்தா சண்டை போன ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் அவனோட ஆளுங்க மொத்த பேரும் ஹீரோ வந்து சுத்து போட்டுறானுங்க. சரி ஓகே என்னோட அந்த புது ஸ்கில்ல செக் பண்ண வேண்டிய டைம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டக்குனு ஒரு பறவை தான் காக்கா மாதிரி வந்து மாறி அவன் தலைக்கு மேலதான் பறந்துகிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஹீரோ எங்க போனான்னு தெரியல. ஹீரோ வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு. சரி ஓகே இந்த மாதிரி பறவையா இருக்கும் போது நம்மளோட மத்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹீரோனோட டெத்தை வந்து யூஸ் பண்றான். அது பார்த்தா யூஸ் ஆகுது. மொத்த பேரோட வீக்னஸுமே வந்து ஹீரோக்கு காட்டுது. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா போயிடும். ஹீரோ அவனோட கார்ட் ஹேண்ட் வந்து யூஸ் பண்றான். அவங்களோட பாஸ்கெட் இருந்து ஏதாவது ஸ்கில் ஆட்டிய போட முடியுதான்னு ட்ரை பண்ணுவான். ஹீரோ அவனை கிராஸ் பண்ணி போனது கூட அந்த மொட்டை தலை எனக்கு தெரியல. ஹீரோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து ஸ்கில்ல திருட்டான். பிளட் பிரசன்ட் கான்ட்ராக்ட் ஸ்கில் தான் ஹீரோவிலே நம்ப முடியல. எப்பூரா இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஸ்கில் கிடைச்சிருச்சுன்னு. அந்த மொட்டை பையலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஏதோ வித்தியாசமா வந்து ஃபீல் ஆகுது. உடனே அவன் பாத்தீங்கன்னா அவனோட பிளட் ஆரா சென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி வானத்துல இருக்கிற நம்ம ஹீரோவை இப்பதான் வந்து பாக்குறானே. பார்த்துட்டு டேய் அந்த பறவை கொல்லுக்கடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ டைரக்டா அவனோட அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் அங்க இருந்த மொத்த பேர் மேலே பட்டுருது. அவனுங்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிரானுங்க. 10 செகண்ட் அவனால மூவ் பண்ணவே முடியல. ஆனா அந்த மொட்டை தலையன் ஒருத்தனை தூக்கி முன்னால காமிச்சு தப்பிச்சிக்கிறான். அவன் மேல எந்த ஃபெதருமே வந்து படல. உடனே ஹீரோ வந்து அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறி ஸ்வாலோ யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிடுறான். அதுலயுமே அந்த மொட்டை பையனுக்கு ஒண்ணுமே வந்து ஆகல. ஹீரோ அட்டாக் பண்ணி அந்த மொட்டை பையன் வந்து தப்பிச்சிருவான். அப்ப அந்த மொட்டை தலையன் சொல்றான் டே சின்ன பையல நான் எதிர்பார்க்கவே நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பானே. உன்னோட ஸ்வாட் நல்லா இருக்கு. உன்னை காலி பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து நான் வித்துற வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கிருந்த மொத்த பேர் அவன் கண்ட்ரோல் எடுத்துறான். எடுத்து எல்லாரும் ஜாம்பி மாதிரி வந்து மாத்திரான் அவனோட ஆளுங்களையே. அந்த மொட்டை தலையனோட பவரே பிளட்டை கண்ட்ரோல் பண்றதுதான். ஹீரோக்கு தெரிஞ்சது இந்த மொட்டை தலையனோட பவர் இப்படிதான் யூஸ் ஆகுமானே. அப்ப அந்த மொட்டை தலையன் சொல்றான் நான் வந்து என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன். உன்னை என்னோட அடிமையில ஒருத்தனா நான் வந்து இப்ப மாத்த போறடா. அப்போ உன்னோட சோட எனக்கு தான் சொந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதையும் பார்க்கலாம்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த சீக்ரெட் ரிலீப் போறதுக்கு ஒரு டெலிபோர்டேஷன் இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து அந்த இடத்துல ஓபன் பண்ணிடுறான். அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுது.
டாடா பாய் பாய் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ள போயிருவான். டேய் சின்ன போயில சீக்ரெட் உள்ள போய் ஒளிஞ்சா மட்டும் விட்டுருவோம் நான் உன்னை அப்படி சொல்லிட்டு அந்த கிறுக்கு போயிடும் பின்னாலே ஓடுறான். அந்த இடத்துக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான உல்ஃப் மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அதுங்க என்ன சொல்லுதுங்கன்னா, டேய் சுவையான ஹியூமன்ஸ் வந்திருக்காங்கடா, இன்னைக்கு ஒரு புடி மொத்த பேரும் புடிச்சிட வேண்டியதுதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மொட்டத்தலையன் சொல்றான், டேய் நீ வந்து என்னோட அடிமையா மாறிடுறா, ஏன் தேவையில்லாம அதுங்க கிட்ட போய் சாவணும்னு ஆசைப்படுற அப்படின்னு. இவனுங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த உல்ஃப் மான்ஸ்டர் கூட்டத்துடைய பாஸ் பைய வந்துடுறான், உல்ஃப் கமாண்டர். டேய் நீ இந்த இடத்துல வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு வேலையா நீங்க வந்து உங்க உயிரை தாண்டா கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த பாஸ் உல்ஃபை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுறான். ஏன்னா ஹீரோ வந்து இப்ப அந்த மொட்டை தலைங்கிட்ட இருந்து ஆட்டிய விட்ட பவர் யூஸ் பண்றான், அந்த பிளட் பிரிசன் கான்ட்ராக்ட் பவர். அந்த பாஸ் மான்ஸ்டரே ஹீரோ வந்து அந்த பவர் யூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் போட்டு கண்ட்ரோல் எடுத்துறான். அப்போ அந்த உல்ஃப் பாஸும், மாஸ்டர் உத்தரவு கொடுங்க, எது வந்தாலும் முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும். உடனே ஹீரோ, அங்க ஒரு கிறுக்கு பயலுக குரூப் இருக்கோ அவனுங்களை போய் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்றா. அப்போது மொட்டை தலையனுக்குலாம் பயங்கர சாக்கு, எப்படா யா பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அவனு. அந்த பாஸ் மான்ஸ்டரோ மொத்த உல்ஃப் கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்து இவனை காலி பண்ண பாக்குது. அந்த டைம்ல ஹீரோ வந்து காக்காவா மாதிரி இந்த உல்ஃப் கூட்டத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உல்ஃப் வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணுது, மனுஷங்க உல்ஃப் அட்டாக் பண்றாங்க. ஹீரோ 2 பேரும் சேர்த்து வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மொட்டை தலையிலும் நல்லா வந்து சிக்கிறான். என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸரையும் கொடுத்துறேன், என்னை விட்டுருங்கலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோவும், ஏண்டா உனக்கு என்னோட ஸ்வாடு வேணும் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் ஸ்வாடை எடுத்து ஒரே போடு. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து ஆகுது. அந்த மொட்டைத்தலையனோட கதை அந்த இடத்துல முடிஞ்சிருது. அந்த மொட்டைத்தலையனோட தலையை அங்க இருந்து ஒரு உல்ஃபு ஜாலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். சரி ஓகே நமக்கு வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறான். இந்த வெளியே ஒரு அவனோட மாஸ்க் வந்து போட்டுக்குவோம். அவனோட அப்பியரன்ஸ் அவனோட பேருமே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஹீரோ இப்ப அந்த பறவை ஃபார்முக்கு மாறுவான் இல்லையா, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். அதோட பேர் வந்து டிங் அப்படி சொல்லிட்டு வைக்கிறான். சரி லேட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போலான்னு போகும்போது ஹீரோவை கில்ல சேர சொல்லி ஒரு பொண்ணு கேட்டா இல்லையா, அவ இன்னொரு பொண்ணு கிட்ட அந்த மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அதான் ஹீரோ வந்து பாத்துறான். இந்த யாயா எல்லாரையும் அவங்க கில்ல சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டக்குன்னு பறவையா மாறி அவளை கண்காணிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த யாயாவும், நான் சொன்னதை பத்தி யோசிங்க, உங்ககிட்ட என்னோட பிசினஸ் கார்டு இருக்கு, எப்போனா நீங்க போன் பண்ணுங்க அப்புறம் மாதிரி வந்து சொல்லிட்டு போறா. அப்புறம் ஹீரோ போய் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து போறான். அவளும் ஒரு இடத்துல போயிட்டு ட்ரெஸ்ல வந்து கலட்டுறா. என்னடா அது அப்படி சொல்லிட்டு ஹீரோ பறவையாவே அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவளுக்கு வந்து யாரோ பாக்குற மாதிரி வந்து சென்ஸ் ஆகுது, யாரா அது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அந்த இடத்துல யாருமே வந்து காணோம், யாரோ என்ன பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பறவை மட்டும் தான் இருக்கு. இவனும் ஒரு அசாசின் தான், அதனால தான் இவளுக்கு அந்த மாதிரி கரெக்டா வந்து சென்ஸ் ஆயிருக்கு. ஹீரோவே சாக்க வரும், இவ ஒரு அசாசினா அப்படின்னு. அப்படியே அவளோட ஸ்டாட் ஓபன் பண்றா. பார்த்தா ஒரு அசாசின், அதுவும் லெவல் 40ல இருக்கிற அசாசின். இந்த மாதிரி ஒருத்தி எதுக்கு ஒரு கில்ல சாதாரண அச்சார வேலை செய்யறான்னு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கில்ல சேர சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு வந்து நான் உங்க கில்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே நம்ம இப்பவே கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அவளும் பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறா. இவ்வளவு அவளை தேடி வந்து போறா. ஹீரோவும் பின்னாலே போறான் ஃபாலோ பண்ணிட்டு, என்னதான் நடக்குது பாக்கான்னு. வந்த இவ அவளை போட்டு தள்ளிடுறா. போட்டு தள்ளிட்டு வில்லத்தனமா சொல்லுவா, நிறைய பேர் ரேர் ப்ரொஃபஷனை அவக்கன் பண்ணிட்டா, அது எப்படி ரேர் ப்ரொஃபஷனா இருக்கும், சரி டாட்டா பை பை நான் கிளம்புறேன்ட்டு அங்கிருந்து போயிருவா. இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து மரத்துல உட்காந்து பாத்துறா. பார்த்தவனுக்கு பயங்கர சாக்கா இருக்கு, இவளோட பவர் பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா இவ ஒரு அச்சாரா இருக்க வாய்ப்பே இல்ல. இவ என்கிட்ட கில்ல சேர சொல்லி கேட்கும் போது நான் மட்டும் ஓகே சொல்லியிருந்தா என்னையப்ப போட்டு தள்ளிட்டு இருப்பா. இது நம்ம சிஸ்டர் கிட்ட சொல்லி ஆகணும். ஹீரோ சிஸ்டருக்கு வந்து போன் பண்றான். ஹீரோட சிஸ்டர் ஹாட் ஸ்பிரிங்ல இருக்காங்க, கூடவே அந்த சிஐயும் இருக்கா. 2 பேரும் அந்த இடத்துல இன்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோட போன் வந்து அடிக்குமா. அப்ப அந்த சிஐ என்ன பண்றானா, நீங்க அந்த போனை எடுக்க கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோட சிஸ்டர் சொல்றாங்க, என்னோட பிரதர் தான் பண்றான் போல, நான் போய் எடுத்து என்னன்னு கேட்டாருன்னு. உடனே அவ, நீங்க வந்து எடுக்க கூடாது, நீங்க எப்ப பார்த்தாலும் அவன் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கீங்க, என்ன வந்து கண்டிக்கவே மாட்டீங்க அப்புறம் மாதிரிலாம் வந்து சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்கிறா. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது நான் என்னன்னு மட்டும் கேட்கறதுன்னு சொல்றாங்க. அப்ப அவ சொல்றா, இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால நான் சொல்றதா நீங்க கேட்கணும், நீங்க அவன் போன் எடுக்க கூடாது. ஹீரோட சிஸ்டர் போன் எடுக்கிறதால ஹீரோ என்ன நினைச்சுக்கோனா, இவதான் என்னோட சிஸ்டர் ஏதோ பண்ணிருப்போ போல அப்படின்னு நினைச்சிட்டு, உன்ன சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து போக ஆரம்பிச்சிடறா. அப்படியே இந்த ஜாவோ ஃபேமிலியோட எட்டு கட்டினா அந்த இடத்துல ஏதோ பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல இவளும் இருக்கா. இவளும் பார்த்தனா கூட சேர்ந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, டேய் இவங்க எல்லாருமே இந்த சர்ச்சை சேர்ந்த ஆளுகளா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இவள அந்த ஜாவோ ஃபேமிலி ஹெட் பாய்சனஸ் ஸ்கார்பியன் தான் சொல்லி கூப்பிடுறான். நீ எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்கிறதால ஸ்விட்ச்லார்ட் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு, சந்தேகப்படுறாரு நினைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, ரெட் ஸ்டார் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்படிதான் எல்லாரும் கொண்டுகிட்டு இருப்பா, அப்படிதான் எனக்கு மேல இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு. ஹீரோ தான் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அட பாவியில என்னதான் தெரியலடா யோசிச்சுக்கிட்டு இருக்கா.
புதுசா 12 பேர் ரேர் ப்ரொஃபஷன் வந்து அவாக்கன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் கண்டிப்பா டெட் ஸ்டாரா இருக்கணும். அவங்ககிட்ட தான் அந்த ஃபார்பிடன் ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கு. ஹீரோக்கு அந்த ஃபார்பிடன் ட்ரெஷர் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்வார்ட் தான் வந்து கிடைச்சிருக்கும். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, என்னோட மேல் அதிகாரிகள்லாம் வந்து டெட் ஸ்டாரை யூஸ் பண்ணி எங்களோட லார்ட திரும்ப ரெசரக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. அவ என் கையில சிக்கானா அந்த ஃபார்பிடன் ட்ரெஷர் பாக்ஸ்ல என்ன கிடைச்சிச்சோ அதை கண்டிப்பா நான் எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஜாவ் ஃபேமிலி அந்த ட்ரெஷர் பாக்ஸ் என்கிட்ட கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அதுல இருக்கிற வெப்பன் யூஸ் பண்ணி நான் பவர்ஃபுல்லா நல்லா மாறிடுவேன். அவங்க 2 பேரும் அங்க நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பா நம்மளுக்கு தான் இந்த ட்ரெஷர் பாக்ஸ் கிடைக்கணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. 2 பேரும் அந்த இடத்துல சண்டைக்குமே வந்து தயாராயிருவாங்க. அப்ப அந்த ஜாவா ஃபேமிலி கேட்கறான், டெட் ஸ்டாரை பத்தி ஏதாவது லீட் இருக்கா அப்படின்னு. அப்ப அவ ஹீரோவோட போட்டோவை காமிச்சு எனக்கு தெரிஞ்சு இவனா தான் இருக்கணும் அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு, எப்பூரா இவன் என்ன வந்து கரெக்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு. அவ அதை எப்படி கண்டுபிடிச்சான்றதே சொல்றா. அவ வந்து சார்மிங் பவர் யூஸ் பண்ணி ஹீரோ மயக்க ட்ரை பண்ணிருப்பா. ஆனா ஹீரோ அதுக்கு மயங்கி இருக்க மாட்டான். அப்ப அந்த ஜாவா ஃபேமிலி சொல்றான், இவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவகிட்ட இருந்து நம்ம இதை ஆரம்பிப்போமான்னு. இதை கேட்டு ஹீரோ கோவம் வந்துருது. என் சிஸ்டர் கிட்ட போகணும்னு பாக்குறீங்க, உங்க இன்னைக்கு இங்கே முடிக்கிறா சொல்லிட்டு ஹீரோ பேர்ட் ஃபார்ம்ல இருக்கும் போது அட்டாக் பண்ணிடுறான். அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடறா, இந்த பறவை என்ன அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அந்த டைம்ல அந்த ஜாவா ஃபேமிலி இவளை அட்டாக் பண்ணிடுறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து பண்ணிடுவான். அப்ப அந்த இடத்த சுத்தி இருந்த கார்ட்ஸ் வந்து ஏதோ வித்தியாசமா வந்து சத்தம் கேட்குதே, உனக்கு கேட்குதான்ற மாதிரி வந்து பேசிக்கிறானுங்க. இவனோட ப்ரொஃபஷன் வந்து டவர் ஷீல்ட் போட்டிருக்கு. அவன் லெவல் 60ல இருக்கான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு அடிப்படல அவன் பண்ண அட்டாக்ல. எனக்கு அந்த ஃபார்பிடன் ட்ரெஷர் பாக்ஸ் வேணுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இவங்க 2 பேரும் சண்டை போறதை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னால நம்பவே முடியல, இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவ சொல்றா, உன்ன மாதிரி ஒரு சீல்டு வாரியர்லாம் என்ன மாதிரி அசாசின்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு. அப்புறம் அவளோட பயங்கரமான ஏதோ ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றா. அட்டாக் பண்றதுக்கு இவங்க பக்கத்துல இருந்தா நம்மளுக்கு அடி போட்டுருன்னு ஹீரோ அங்க தூரம் போயிருவான். இவ பண்ண அட்டாக்க அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பான். நீ ஒரு வேஸ்ட் இது அண்டடானே கத்தி எடுத்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு கிட்ட போற. அப்ப அவனுமே அவனோட பவர் யூஸ் பண்றான். அவன் யூஸ் பண்ண அந்த பவர்ல தரைய மொத்தமா உடச்சு சதறிடுது. ஆனா அப்ப கூட அவ வந்து தப்பு வச்சிடறா. இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். 40வது லெவல் அசாசின்னா இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஜாவா ஃபேமிலி எட்டுமே ஸ்வாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடும் அட்டாக் பண்றதுக்கு. அவளுக்குமே நல்லா வசதியா போயிடுது. ஒரு அசாசின் கிட்ட போனா ரொம்ப ஈஸியா ஒரு டார்கெட் வந்து கொட முடியும் இல்லையா. கிட்ட போயிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இவ அட்டாக் பண்ண அவன் தப்பிக்கிறான், அவன் அட்டாக் பண்ண இவ தப்பிக்கிறான். மாறி மாறி அதே மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேர் ரொம்ப பக்கத்துலயே வந்து இருப்பாங்க. ஆனாலுமே 2 பேரும் புத்தின்னு இன்னும் சாவல. உடனே ஹீரோ உள்ள பூந்துறான். இதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இவங்க 2 பேரும் கதையை முடிச்சிடணும்னு. ஹீரோ அப்படியே ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதை வந்து இவங்க 2 பேருமே சென்ஸ் பண்ணிடுறாங்க. சென்ஸ் பண்ணிட்டு 2 பேருமே அதெல்லாம் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜாவா ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு பறவை எங்க ஃபேமிலில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, ஆமா இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல ஒரு ஃபெதர் வந்து அவன் மேல பட்டுருது. அவளால அங்க அசையவே முடியல. அந்த இடத்துல மொத்தமா ஃப்ரீஸ் ஆயிரா. அந்த ஜாவா ஃபேமிலியோட ஹெட்டுக்கு இது நல்ல வசதியா போயிருது. இவளை எப்பயே அட்டாக் பண்ணி கொண்டுலாம் சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்றான். அந்த டைம்ல ஒரு ஆர்மர் மாதிரி ஒரு பேரியரை போட்டுறா. அது 50% டேமேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். என்னோட ட்ரெஸ் போச்சு நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. 10 செகண்ட் டைமும் முடிஞ்சது. பழையபடி மாறிடுறா. எவ்வளவு தைரியம் தான் நான் அட்டாக் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணி அவளோட கத்தி யூஸ் பண்ணி நிறைய இடத்துல அவன் அட்டாக் பண்ணிடுறா. அதை பார்த்த ஹீரோ, எனக்கும் 40வது அசாசினுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கா, அவ இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காளேன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜாவா ஃபேமிலி கிட்ட அவ கேட்கறா, அந்த பறையை வச்சு என்ன கொண்டாடலான்னு பார்த்தலன்னு. அதுக்கு அவன் சொல்றான், நீ கூட தான் வந்து சர்ச்சுக்கு துரோகம் பண்ணலான்னு பாக்குறேன்னு. ஹீரோ பறவை ஃபார்ம்ல இருக்கிறதால ஹீரோவோ பெட்டுன்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிறா. உன்னோட பெட்டை இப்போ நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன்டா சொல்லிட்டு ஹீரோ மேல அதான் அந்த பறவை மேல அந்த சாமிங் ஸ்கில் யூஸ் பண்ணி மயக்க ட்ரை பண்றா. அப்ப இந்த ஜாவா ஃபேமிலி சொல்றான், உன்னோட அந்த ஸ்கில் பிளேயர்ஸ் மேல மட்டும் தான் ஒர்க் ஆகும், அந்த பறவை மேல ஒர்க் ஆகாதுன்னு. அப்ப அவ, உன்னோட பறவை இப்ப எனக்கு சொந்தமாயிருச்சு, நீ போயிட்டு டக்குன்னு அவன் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்குறா. ஹீரோவோ கண்ட்ரோலுக்கு போன மாதிரி அந்த இடத்துல ஆக்டிங்கை போட்டுட்டு அவ சொன்ன மாதிரியே ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். அதான் அவன் பாத்தீங்கன்னா சீல் யூஸ் பண்ணி வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அதுல ஒண்ணு அவன் மேல வந்து பட்டுருது. 10 செகண்டுக்கு அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிடுவான். உடனே அவன் கிட்ட வந்து போயிடுறான், நீ என்கிட்ட சிக்கிட்டுடா, நீ என் கையில இன்னைக்கு சாக போறடா அப்படின்னு. அப்ப ஹீரோ சும்மா இல்லாம திரும்ப ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி 2 பேரும் சேர்த்து வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவ அதுகிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு, எப்படி என்னோட சாமிங் ஸ்கில்ல இருந்து தப்பிச்சு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. உடனே அந்த ஜாவா ஃபேமிலி நான் சொன்னல, அது பிளேயர்ஸ் மேல மட்டும் தான் வேலை செய்யும், இந்த மாதிரி பறவை மேல வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு பாக்குறான். 2 பேரும் அந்த இடத்துல கொடூரமா மாத்தி மாத்தி வந்து கத்திட்டே சண்டை விட்டுக்கிட்டு இருக்குங்க. கேப்ல நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா பூந்து விளையாடிக்கிட்டு இருப்பான். விடாம அந்த ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சிட்டில ஜாவா ஃபேமிலி பாக்குறதுக்கு வந்திருக்காரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேச
இருக்கணும்னு. அப்ப அங்க இருந்த வேலைக்காரனும் அவர் வந்து கார்டன்ல தான் இருக்காரு, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றான். அப்ப அங்க பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சிட்டி லார்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அவன்கிட்ட. அப்படியே 3 நிமிஷத்துக்கு முன்னால காட்டுறாங்க. அந்த ஜாப் ஃபேமிலி ஹெட் நம்ம சண்டையை நிறுத்திட்டு வர ட்ரெஷரை நம்ம ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் உன்னோட அப்பா என்ன கீழே போட்டு சண்டையை நிறுத்துற அப்புறமா சொல்றான். ஆனா ஹீரோ அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காம அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம். திரும்பவும் சடனா ஹீரோனோட ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்துறான். கையில ஸ்வாட் எடுத்துக்கிட்டு பயங்கர ஸ்பீல் அட்டாக் பிளான் வந்துகிட்டு இருக்கா. ஆனா அவ பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிடுறா, இது ஒரு மோசமான கில்லிங் ஆராவா இருக்கு அப்படின்னு. ஆனா அவ ரொம்ப லேட்டா சென்ஸ் பண்ணிட்டா. அவளால ஹீரோவை தடுக்கலாம் வந்து முடியல. ஹீரோ இறக்கிறான் ஒரு பயங்கரமான அட்டாக் அந்த இடத்துல. அந்த இடமே மொத்தமா காலி ஆயிடுது. நட்டு வச்சு இந்த மரம்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு பறக்குது. இவங்க 2 பேரும் செத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு. ஹீரோ அந்த பழத்துக்கு மேல இருந்தா வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜாவ ஃபேமிலி சொல்றான், என்ன மாதிரி 60வது லெவல் ஷீல்டு வரைய கொல்லுனா அவன் குறைஞ்சபட்சம் ஒரு 80வது லெவலாச்சும் இருக்கணும். உன்ன மாதிரி ஆளெல்லாம் என்ன கொல்ல முடியாதுறானு. அவளுமே என்ன சாகாம தான் இருக்கா. அவளுக்கு என்ன ஒண்ணு பயங்கரமா அடிதான் பட்டிருக்கு. அப்ப சிட்டியோட லார்ட் அங்க வந்துறாரு. ஹீரோ அதை சென்ஸ் பண்ணிடுறான். அவரோட பவர் ஹெவன்லி பேரியர்னு போட்டிருக்கு. அவர் ஹீரோ வந்து பேரியர் போட்டு லாக் பண்ணலான்னு பாக்குறாரு. உடனே ஹீரோ அவனோட ஸ்வாட் எடுத்து அந்த 10 ஸ்டெப் மூவ் யூஸ் பண்ணி சதக்குன்னு எல்லா பேரியரையும் வெட்டி போடுறான். அவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவரோட பேரியரை யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு பாஸ் மான்ஸ்டரையும் அதை லாக் பண்ண முடியும். இவன் எப்படி அதை டெஸ்ட்ராய் பண்ணா? எனக்கு தெரிஞ்சு அவன் கையில இருக்கிற ஸ்வாட் தான் வந்து காரணமா இருக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ விட்டு கேட்க, நீங்க சர்ச்சை சேர்ந்த ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக தான் என்ன அட்டாக் பண்றீங்க அப்படின்னு. உடனே ஒரு பயங்கர ஷாக் ஆயிட்டு, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த ஜாப் ஃபேமிலி அவன் சொல்றதை எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு இந்த கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ வந்து போட்டு கொடுத்துறான். அது இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு தான் வந்து பாய்சனஸ் ஸ்கார்பியன். இவ தான் வந்து ரேர் ப்ரொஃபஷனை அவக்கன் பண்ண 3 பேரை வந்து கொன்னவ அப்படின்னு சிட்டி லார்ட் ஜாப் ஃபேமிலி கிட்ட கேட்கிறாரு. அவளுக்கு உன் வீட்டுல என்னடா வேலை, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க 2 பேருன்னு. உடனே ஜாப் ஃபேமிலி கதற ஆரம்பிச்சிடறான். எனக்கு இவதான் அந்த கொலைக்காரனே தெரியாது, தெரியாம தான் நான் அவட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப சிட்டிலோட அந்த பொண்ணுகிட்டையும் கேட்கிறாரு, நீ ஏதாவது இந்த இடத்துல சொல்ல விரும்புறியானே. அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா, ஓகே ஓகே, நான் தான் அவங்க 3 பேரையும் கொன்னேன், நானே எல்லாத்தையும் வந்து பொறுப்பேத்துக்கிறேன் அப்படி சொல்றேன். பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுங்க. ஏன்னா அப்பதான் போற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷன் கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட்